வணக்கம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. ஒன்றிய பாஜக அரசையும் பாஜகவையும் விமர்சிக்கிறதுல முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அரசுக்கும் அந்த கட்சிக்கும் பல தயக்கங்கள் இருக்குது. எந்த விஷயமா இருந்தாலும் அதில் பாஜகவை தவிர்த்து விட்டு இல்லை கடுமையாக விமர்சிக்காமலே கையாண்டுட்டு இருக்காங்க. ஒரு மென்மையான போக்கு இருக்குது, இல்லை அச்சம் இருக்குது என்ற பொதுவான ஒரு விமர்சனம் இருந்துட்டு இருந்தது. இந்த சூழ்நிலையில் முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து, அதுக்கப்புறம் தொகுதி மறுசீரமைப்பு, அதைத் தொடர்ந்து இன்று நீட் மற்றும் எஃப்சிஆர்ஏ மசோதா, அதாவது நீட்டை ரத்து செய்ய வேண்டும், எஃப்சிஆர்ஏ மசோதா, அந்த மசோதாவை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் அப்படின்ற வலியுறுத்தி இன்று 2 தீர்மானங்களும் சட்டப்பேரவையில் தாவேக அரசால் அரசினர் தீர்மானம் கொண்டு வந்து ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கு. நீட் விவகாரத்தில் மட்டும் பாஜக உறுப்பினர் போஜராஜன் தவிர்த்து எல்லோருமே அதை ஆதரிச்சிருக்காங்க. எல்லா கட்சிகளுக்கும் ஒத்திசைவில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளில் தொடர்ந்து இது போன்ற தீர்மானங்களை இயற்றுவதற்கான காரணம் என்ன? மாநில உரிமைகளை வலியுறுத்துவதற்காகவா, இல்லை திசை திருப்பலாம் அப்படின்றது தான் இன்றைய விவாத பொருள். நம்மோடு விவாதிப்பதற்காக திமுகவிலிருந்து சூர்யா கிருஷ்ணமூர்த்தி, அரசியல் விமர்சகர் ஐயநாதன், பத்திரிகையாளர் எஸ்ஜே இதயா, பத்திரிகையாளர் ராமானுஜம் மற்றும் விரைவில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து இதயாத்துலா இணைய இருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல திரு ஐயநாதன், உங்களுடைய ஓப்பனிங் ரிமார்க்ஸ்லேயே தொடங்கலாம். பாஜகனாலே ஒரு அச்சம் அப்படின்றத சட்டப்பேரவையிலேயே எதிர்க்கட்சியான திமுக ரொம்ப டேரிங்காகவே அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னு சொல்லி பாஜகவுக்கு எதிரான பிரதான பிரச்சனைகள், அது நீட்டாக இருந்தாலும் எஃப்சிஆராக இருந்தாலும் தமிழ்தாய் வாழ்த்து பிரச்சனை, தொகுதி மறுசீரமைப்பு, இப்படி பல்வேறு பிரச்சனைகளில் தீர்மானங்கள் கொண்டு வர நோக்கம் என்ன? நாங்கள் பாஜக இருப்பில் உறுதியாக இருக்கோம், காங்கிரஸுக்கு திமுக இல்லாத இடத்த தாவேக வச்சு இட்டு நிரப்புறதுக்கு 2 கட்சிகளுக்கும் ஒரு வசதியாக இருக்கும்ன்றக்காக கொண்டு வரப்படுதா அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருக்குது. உங்களுடைய பார்வை என்ன? எதற்காக இந்த தீர்மானங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக வருது? அது இங்கே 2 விஷயத்தை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்களேன். தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்ற ஒன்றுத்துக்காக இவர் எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டுறாரு. அதில் எந்த தீர்மானமுமே இல்லை. தமிழ்நாட்டினுடைய நலன் அப்படின்றது தனிச்சு கிடையாது, தென் மாநிலங்களுடைய நலனோட பிணைந்து தான் இருக்குது. ஆமாம், அதில் எதுவுமே கிடையாது. அது எதுக்குன்னா காங்கிரஸோடு சேர்ந்துக்கிட்டு ஒரு எதிர்கட்சியில் தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாட்டை காட்டுற மாதிரி ஒரு ஷோ. அது பாஜக எதிர்ப்பில் தாவேகாவும் இருக்கு. இல்லை, பாஜக எதிர்ப்புலாம் கிடையாது. தமிழ்நாட்டு நலன் அப்படின்ற அடிப்படையில் நாங்கள் இப்படி செய்கிறோம் அப்படின்ற மாதிரி பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் இது ஒரு கேம்பிட், சர்வைவல் கேம்பிட். பாலிடிக்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா மத்திய அரசையாக நான் பகச்சிக்கணும். இவங்க ஆரம்பத்திலே அதை சொன்னாங்க. இவங்க ஆமாம், நாங்கள் எதுக்கு பகச்சிக்கணும், எங்களுடைய மோதல் தமிழ்நாட்டு அரசை கைப்பற்றுவது தான், நாங்கள் எதுக்கு பாஜகவோட இது பண்ணணும். அதான் அவர் ஈரோட்டில் அவர் பேசினார் இல்லையா, பாஸ் அவங்களோட எதுக்கு பாஸ் நம்ம வச்சுக்கணும் சொன்னார் இல்லையா விஜய். களத்திலே இல்லாத கட்சி அதிமுக, இவங்க சம்பந்தமே இல்லாத கட்சி அப்படின்னு. ஆமாம் அப்படிதான் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. எல்லாத்தையுமே அப்படி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா பாஜக என்ன நினைக்குதோ அதை அவங்க ஸ்மூத்தாக நிறைவேற்றுவதற்கு ஒரு பக்கம் வழியை திறந்து விட்டுறது, இன்னொரு பக்கம் நாங்கள் எதிர்கட்சி தான், கொள்கை ரீதியானவங்க தான் அப்படின்ற மாதிரி காட்டிக்கிறதுக்கான இந்த தீர்மானங்கள். இப்போ எஃப்சிஆர்ஏ இதை பற்றி தாவேகாவுடைய நிலைப்பாடு இது. ஏன் இது வேணாம், இந்தியாவுடைய காம்போசிஷனுக்கு இது எப்படி எதிரி, ஏன் அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகிட போகுது, இது வரைக்கும் என்ன ஆச்சு? வன்னியரசு அமைச்சர் வலுவா அதுக்கு எதிராக பேசியிருக்காரு. சட்டப்பேரவை வன்னியரசு பேசியிருக்காரு. ஆமாம், பேசினாரு. அதுக்கு தேசிய பிரபாகரன் எதுவும் சபாநாயகரும் தடுக்கலையா? இல்லை, அவர் முழுமையாக பேசியிருக்காரு. பேச விட்டாரா? ஆச்சரியம்தான். அவர் பேச விட மாட்டார் பொதுவாக. இல்லை நீங்கள் அதெல்லாம் பேச வேணாம், நம்ம அப்படிலாம் சொல்கிறாரு வெளிப்படையாகவே. அவர் பார்த்துக்கிறாரு அந்த கண்ட்ரோல் பண்ணுறது, அவர் பார்த்துக்கிறாரு. அது ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னம்னா நீட்டு தொடர்பாக அப்படின்னம்னா, நீட்டு தொடர்பாக இவங்க என்னென்னலாம் திமுகவை பார்த்து என்ன சொன்னாங்க அப்படின்னம்னா, எத்தனை காலந்தும் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே அப்படின்னாங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இவங்க மத்திய இந்திய ஒன்றிய அரசுக்கிட்ட தான் இந்த சட்டம் இது அதிகாரம் இருக்குது, இதை நம்ம எடுக்கணும் அப்படின்னம்னா இதற்கான ஒரு பெரிய சட்ட போராட்டம் நடத்தணும், இதுக்கு தமிழ்நாடு மட்டும் தான் தனித்து போராடணும். ஏன்னா இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களெல்லாம் நீட்டை அவங்க முழுமையாக எதிர்க்கலை, அதில் இருக்கக்கூடிய மற்ற விடயங்கள்லாம் எதிர்க்கலாமே ஒழிய நீட்டு தேர்வு ஆசிரியர்ஸ் எதிர்க்கலை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் 60 கல்லூரிகள் இருக்குது, அதனால் நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன் போதுன்னு நம்ம தான் அடுவணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஆனால் இவங்கள பார்த்தீங்கன்னா டச் இப்படி நாங்கள் இப்படி தான் இருக்கிறோம், இதுதான் எங்களுடைய நிலைப்பாடை மட்டும் சொல்லிவிட்டு மற்றபடி யார் எதுவும் பண்ண வேணாம், அதோடு வந்துரு அப்படின்றது தான். இவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்கள், த்ரூஅவுட் இதுக்கு மேலே நீங்கள் அது எத்தனை வருஷம் இவங்க இருந்தாலும் சரி, 3 வருஷம் இருக்கிறாங்களோ 2 வருஷம் இருக்கிறாங்களோ, அது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய ஒன்றிய அரசுக்கு எதிராக பாஜக அரசுக்கு எதிராக எதையுமே அவங்க செய்ய மாட்டாங்க. வெளிப்படையாக செய்யவே மாட்டாங்க. ஒன்றும் வேண்டாம். இப்போ அவர் எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டினார்ல, மறுசீரமைப்பு தொகுதி, அதுக்கு எதிராக என்ன உங்களுடைய நிலைப்பாடுன்னு சொல்லிட்டு இங்கே அதுக்கு தீர்மானம் நிறைவேற்ற சொல்லுங்களேன் பார்ப்போம்.
சட்டப்பேரவையில். இல்லை ஏற்கனவே தமிழ்நாடு அரசு திமுக பீரியட்ல வந்து சட்டப்பேரவையில் தீர்மானம் ஐயா, நேற்று திமுக அரசு நிறைவேற்றினது, திமுக அரசு தேர்தலை போய் எதிர்த்தது, அதை கொளுத்துனது எல்லாம் திமுக இருக்கிறது இருக்கு. ஓகே, இவங்களை சொல்லுங்க, இவங்க வேணான்னு சொல்றாங்கல்ல. தமிழ்நாடு அதை எதிர்க்கும், தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது அப்படிதான் சொன்னார் திருச்சியில் வந்துட்டு இவர் விஜய், தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய். என்ன இங்கே ஒரு தீர்மானம் போட சொல்லுங்களேன், அதுக்கு நாங்கள் பாதிக்கப்படுவோம். இதற்கு ஒரு மாற்று சொல்லாமல் இந்த மாதிரி ஒரு சட்ட முன்மொழிவை இந்திய ஒன்றிய அரசு செய்யக்கூடாது, இவ்வளவுதான். இப்படி ஒன்று போட சொல்லுங்க பார்ப்போம். இல்லை அந்த எம்பிக்கள் கூட்டத்தில் அதுதான் முடிவெடுக்கப்பட்டதா காங்கிரஸ் இல்லைங்களா, விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகள் எல்லாம் சொன்னாங்களே? இல்லை சொன்னாங்க. அந்த கூட்டத்தில் தீர்மானமாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதா? தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது வரும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, நம்ம விவாதிச்சோம், ஆனால் இது வரைக்கும் வரல. இதுதான் வந்துட்டு திருமதி கனிமொழி கூட கேட்டது. என்ன அவங்களுடைய நிலைப்பாடு அங்கேருந்து வந்திருக்குது? வெளியில் எதுவும் கிடையாது. கூடினாங்க, அதை எதிர்த்தாங்க, பேசுனாங்க, இது தமிழ்நாட்டுக்கு பொருந்தாதுன்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். காங்கிரஸ்காரங்க அதே மாதிரி தான். மற்ற மாநிலங்கள்லாம் அதை பற்றி பேசவே இல்லை. நீங்கள் மறுசீரமைப்பு அப்படின்ற ஒரு விடயத்தை வந்துட்டு 50 வருஷத்துக்கு தள்ளி போட்டோம். இப்போ மீண்டும் தள்ளி போடணும். எப்படி தள்ளி போடுறது? அதுக்கான இடத்துக்கு இப்போது இப்போ நம்ம சொல்கிறோம் பாப்புலேஷன் குறைஞ்சிருச்சு, அதனால் எங்களுக்கு வேணான்றோம். உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், மற்ற மாநிலங்கள்லாம் இருக்கிறவங்கலாம் எங்களுக்கெல்லாம் ரெப்ரசன்டேஷன் இதனால் வந்துட்டு குறையுது. 40 லட்சத்துக்குலாம் ஒரு மக்களவை தொகுதி இருக்குது, எங்களுக்கு நீதி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுநல மனு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க உச்சநீதிமன்றம் என்ன பண்ணும்? ஏன் தடுத்து இது பண்ணுறீங்க? பண்ணுங்க அது அப்படின்ட்டு. ஸோ டீலிமிட்டேஷன் கமிஷனுக்கு போயிடுச்சுன்னா பாப்புலேஷன் தான் ஒரே அடிப்படை. அப்போ பாப்புலேஷன் இல்லாத வேற ஒரு அடிப்படையில் டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸை கொண்டு போக முடியுமா அப்படின்ற ஒரு விவாதத்தை இந்த தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இவங்க முன் வச்சு கொண்டு போனாங்க அப்படின்னோம்னா ரைட், இவங்க அரசியலில் சரியான ஒரு நிலைப்பாட்டில் போகிறாங்கன்னு சொல்லலாம். அப்படி எதுவுமே இல்லையே. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நாடகம் தான்றீங்க. ஆமாம், திமுக வந்துட்டு பிஜேபி நெருக்குது அப்படின்ற அந்த இடம் தான் வந்துட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் சுருக்கமாக அதை மட்டும் சொல்லிடுங்க. ஒரு பக்கம் திமுக பாஜகவோட நெருக்குது, டீலிமிட்டேஷன் பில்லு வந்து ஆதரிச்சிரும், அவங்களுக்குள்ள உடன்பாடு, ஸ்டாண்டை ஏன் மாற்றுறாங்க அப்படின்ற ஒரு பக்கம் காங்கிரஸும் தாவேக்காவும் சேர்ந்து விமர்சனம். இன்னொரு பக்கம் இது தொடர்ந்து ஒன்றிய அரசினுடைய நிலைப்பாட்டுக்கு எதிரான விஷயங்களில் தீர்மானங்களை வந்து சட்டப்பேரவையில் ஏற்றிட்டே இருக்காங்க. இல்லை, அதான் சொல்ல அதோட நோக்கம் என்னது? அது சாஃப்டாக இவங்க இந்த எதிர்ப்பை சரியாக புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய அரசியல் தான் நான் சர்வைவல் கேம்பிட் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறேன். அதாவது அவங்ககிட்டேருந்து ட்ரபுள் வரக்கூடாது, நம்ம பார்த்துக்கிறணும். கூட்டணி கட்சிகள் கோச்சிக்கூடாது, அதையும் பார்த்துக்கிறணும். கொள்கையில் சார்ந்திருக்கிற மாதிரி இருக்கணும், பிஜேபி எதிர்க்கிற மாதிரி இருக்கணும். போஸ்டர்ஸ் அவ்வளோதான். அதுக்கு தாண்டி எதுவுமே கிடையாது. அங்கே எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதை நான் சொல்ல வரேன். இதை வந்துட்டு விவாதித்து தீர்மானமாக வந்துட்டு தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்றது ஏன் இப்போ இருக்கிற ஃபார்மில் இதை கொண்டு போக முடியாது அப்படின்றத விவாதித்து ஒரு தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்ற சொல்லுங்கள் பார்ப்போம். பண்ண மாட்டாங்க. கேட்டுருவோம். ராமானுஜம், பல்வேறு பிரச்சனைகளில் ஒன்றிய அரசை விமர்சிக்கிறது இல்லை, தீர்மானத்தை இது மூலம் நிறைவேற்றுறது. எம்பிக்கள் கூட்டம் போட்டப்போ அதுலேயும் ஒரு தீர்மானம் வரல, ஆனால் வந்து நிலைப்பாட்டு இதுதான் அப்படின்றத மட்டும் சொல்லி திமுக மீது பாஜக நெருங்குதுன்னு விமர்சனம் வைக்கிறது. ஆனால் இந்த தாவேக அரசனுடைய ஸ்டாண்ட் என்னன்ற தீர்மானமாக சொல்கிறது இல்லை. இதுபோல் தீர்மானத்தோடு நிறுத்திக்கிறது. நீங்கள் நீட்டில் என்ன செஞ்சீங்க, வெறுமனே தீர்மானம் நிறைவேற்றி சட்டம் தானே ஏற்றுனீங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதே தாவேக்கா அதை போதாது, அது ஒரு போதாமை, திமுகவோட போதாமைன்னு சொன்ன தாவேக்கா இன்றைக்கி அதே மாதிரி ஒரு தீர்மானத்தை ஏற்றிட்டு நீட் ரத்து செய்யணும்னு ஒரு தீர்மானம் ஏற்றுது. ஏன்னா அது சம்பந்தமான வழக்கு ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் திமுக அரசு தாக்கல் செஞ்சது, தமிழ்நாடு அரசு தாக்கல் செஞ்சது இருக்குது. அப்போ அதே தான் இவங்களும் செய்கிறாங்க. எதெல்லாம் வந்து போதாதுன்னு சொன்னாங்களோ அதையே திருப்பி பண்ணிவிட்டு, ஆனால் ஒன்றிய அரசை வந்து கடுமையாக விமர்சிக்காமல், ஏன் விமர்சிக்காமலே இந்த பிரச்சனைகள் அப்படியே சமாளித்து போயிடலாம். ஒரு பேலன்சிங் ஆக்ட். கூட்டணி கட்சிகள், எதிர்கட்சிகள், அதே போல் பாஜகவுக்கு வந்து மனங்கோலாமே நடந்துக்கிறத தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனமாக வைக்கிறார். அதாவது திமுகவினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி சோமு அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்டாங்க தெரியும்? பாஜகவோடு திமுக நெருங்கி வருகிறதா என்று. அரசியலில் நிரந்தர எதிரிகளும் கிடையாது, நிரந்தர நண்பர்களும் கிடையாது. இது வாஜ்பாய் பீரியடில் சொன்னதில்லை. இப்போ மோடி பிரதமராக இருக்கும்போது நேற்று முன்தினமோ அம்மையார் அவர்கள் தெரிவித்த கருத்து இது. இந்த சூழ்நிலையில் பழியை வந்து ஒரு பக்கமாக போடுவதை விட நீட் தேர்வில் தமிழக கட்சிகள் ஓரணியில் திரள வேண்டும். இது வந்து தனிப்பட்ட முறையில் வந்து திமுக செய்யலை, அதிமுக செய்யலை, தாவேகா செய்யலைங்கிற பார்வை பார்க்காமல் இந்த விஷயத்தில் நாம் அனைவரும் ஓரணியில் திரள வேண்டும் என்கிற பார்வையை தான் முன்வைக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் நீட் ஒழிப்பு ரகசியம் எங்களுக்கு தெரியும் என்று சொன்னவர் முன்னாள் துணை முதலமைச்சராக இருந்த இப்பொழுது எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன கருத்து உண்மையிலே வரவேற்கக்கூடிய விஷயம். அந்த விஷயத்தை அவர்கள் நிறைவேற்றி இருந்தார்கள் என்றால் அவர்கள் பக்கம் தமிழகம் கண்டிப்பாக நின்றிருக்கும். ஆனால் அவர்கள் செய்ததும் இதே தான். ஒரு தீர்மானத்தை சட்டப்பேரவையில் கொண்டு வந்தாங்க, ஒரு விஷயத்தை இதுக்கு ஒப்புதலுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனால் அது இன்று வரை கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. அதே தான் தற்பொழுது தாவேகா அரசு சட்டம் இயற்றப்பட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்பப்பட்டது.
சட்டம் இயற்றப்பட்டு தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு சட்டம் இயற்றி அனுப்பப்பட்டது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பீரியடில் ஒரு சட்டம் இயற்றப்பட்டு அதை ரிஜெக்ட் பண்ணி திருப்பி அனுப்பிச்சது 2 வருஷம் கழிச்சு தான் தெரிய வந்தது. திமுக அரசுலையும் வந்து ஒரு சட்டம் இயற்றப்பட்டு ஒப்புதலுக்கு அனுப்பிச்சு வச்சா அது குடியரசுத் தலைவர்கிட்ட போகுது. அப்போ இன்னைக்கு விஷயத்துல சொன்னது போல எல்லாரும் ஓரணியில திரளணும்னு சொல்றீங்க. ஓரணியில தான் இருக்கு. நீட் விலக்குல திரு போஜராஜன் பாஜகவுடைய உறுப்பினரை தவிர்த்து எல்லாருக்கும் ஒரே நிலைப்பாடு தான், நீட் வேண்டான்னு. அதுல ஓரணியில திரள்றதுக்கு ஒன்றும் புதுசா இல்லை, ஏற்கனவே அதே நிலைப்பாடு தான் எல்லாருக்கும். அப்போ அதுக்கு ஒப்புதல் தராத பாஜக அரசு மீது ஏன் விமர்சனம் வர மாட்டேங்குது? அந்த தீர்மானத்திலேயோ இல்ல தீர்மானத்தின் மீது பேசக்கூடிய அமைச்சர்கிட்ட இருந்தோ அரசு சார்போ, ஏன் தாவேக அரசு சார்பாகவோ இல்ல முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களோ யாரும் ஏன் வந்து ஒப்புதல் தர மறுக்கிற பாஜக குறித்து விமர்சனம் வைக்கிறது இல்லை? திமுக ஆரம்பித்து 75 ஆண்டுகள் ஆகின்றன. அப்படிப்பட்ட கட்சிக்கே நீட் ஒழிப்பு ரகசியத்தை இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலைங்கும் போது இன்று துவங்கி, அதாவது கடந்த 2024 தொடங்கி 26 ஒழிப்பு ரகசியத்தை கண்டுபிடித்து விடுவார்கள் என எண்ணுவது இயல்பாக எனக்கு நகைச்சுவையாக இருக்கிறது. ஏன்னா 75 ஆண்டுகளாக அரசியல் ஆரம்பமாக இருப்பவர்கள் இடத்தில் நாம் இப்பொழுது இல்ல நீங்க இதெல்லாம் பேசிதான் ஆட்சிக்கு வந்தாச்சு. தாவேகா இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு. முதலமைச்சர் அரசியல் சூழ்நிலை சட்டத்தால மட்டும்தான் ஒழிக்க முடியும். அப்ப சட்டம் தான் வேணும். அந்த சட்டத்துக்கு ஒப்புதல் தர மறுக்கக்கூடிய ஒன்றிய அரசு இருக்குல்ல, அதை தானே விமர்சிக்கணும். அதுதானே எல்லாரும் விமர்சிக்கிறாங்க. ஏன் அதை பத்தி வாய் திறக்க மறுக்குது தாவேகா அரசு? நீட் ஒழிப்புக்கு தனி தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார்கள். தீர்மானம் இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இது FCRA என்று சொல்லப்படக்கூடிய சிறுபான்மையினர் நிதி நிறுவனம், சிறுபான்மையினருடைய இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வரக்கூடிய நிதியை நிறுத்தி வைப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை மத்திய அரசு எடுக்கிறது. அதை தடுக்க வேண்டும் என்று தனி தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். 1 by 1 தான் செய்யும். 3 மாசம் தாங்க அது, ஜஸ்ட் 90 days. நீங்க கேட்கறது எப்படி இருக்குன்னா 75 வருஷமா பண்ணாதவங்க எதுவுமே கேட்க மாட்டோம், 3 மாசம் ஆச்சு, ஆனா உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க, நீங்க 3 மாசம் முடிச்சு கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பு கருத்து. நான் அப்படி சொல்லல ராமானுஜம், நான் அப்படி சொல்லல. நீங்க ஒரு நாளைக்கு நீட்டுக்கு விலக்கு வாங்கி கொடுங்கன்னு யாரும் கேட்கல. நீட்டு விலக்கு வேணும்ன்றதுல எல்லாருக்கும் ஒரு ஒத்திசைவு இருக்கு, ஒரு கன்சென்சஸ் இருக்கு பிராடா. அதுல மாற்று கருத்தே இல்லை, யுனானிமிட்டி அதுல கட்டாயம் இருக்கு. அப்போ இந்த விஷயத்துல ஒன்றிய அரசு தான் வந்து தர மறுக்குது. ஒன்றிய அரசு விலக்கு கொடுக்கலாம் இல்ல ரத்து செய்யலாம். ரெண்டையுமே செய்ய மறுக்கக்கூடிய ஒரு ஒன்றிய அரசு அந்த விஷயத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வரும்பொழுது செய்ய நாட்டினுள்ள தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த கட்சிகளுடைய உணர்வுக்கு எதிராக, மக்களின் உணர்வுக்கு எதிராக ஒரு ஒன்றிய அரசு செயல்படும் போது அந்த ஒன்றிய அரசு பாஜகவை எதிர்த்து ஒரு வார்த்தை தாவேகா பேசுறது இல்லையே. தாவேகா பேசவில்லை என்பது தவறான கருத்து. பாலன் இல்லத்திலே போராட்டம் நடக்கும் பொழுது அரசு அனுமதி வழங்கியது, அனுமதி வழங்காமல் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் ராஜ்மோகன் நேரடியாக அந்த போராட்டத்திற்கு சென்றார். அதை கூட இன்று சட்டசபையில் திராவிடர் கழகத்தில் அவங்க வந்து பேரணி நடத்தினாங்க, பைக் பேரணி நடத்தினாங்க நீட்டுக்கு எதிராக. நீட் எதிர்ப்பு தானே இப்போ தாவேகாவோட நிலைப்பாடு. திராவிடர் கழகம் சார்பாக வந்து அந்த பேரணி போறதை எதிர்க்க போலீஸை வந்து திராவிடர் கழகத்தில் டிப்ளாய் பண்ணாங்க. பெரியார் எல்லா விஷயத்தையும் அதாவது தாவேகா அரசு செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் சரி என்று நான் குறிப்பிட விரும்பவில்லை. தாவேகா அரசும் செய்கிறது என்பது, அதாவது முழு நீட் ஒழிப்பு என்றாலே அது திமுக மட்டும்தான் ஒட்டுமொத்த சொத்து என்று பார்க்க வேண்டாம். நீட் ஒழிப்பில் எல்லா கட்சிகளும் ஒன்றும் சொல்ல போனா எடப்பாடி கூட தான் பண்ணாரு. 10.5 அந்த இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தார், 7.5% இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தார். அதை கூட திமுக அரசு செய்யவில்லை, அதை கூட எடப்பாடி தான் செய்தார். ஆனால் பிம்பம் எப்படி இருக்கிறது என்று தமிழகத்தில் மொத்த குத்தையும் திமுக தான். திமுக விட்ட வேற யாருமே கிடையாது. மெடிசனுக்கு வந்து திரு எடப்பாடி கொடுத்தாரு. 7.5 என்ஜினியரிங்கும் எல்லாத்துக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணது வந்து திரு மு.க. ஸ்டாலின் தான், அவர் ஆட்சி காலத்தில் நடந்தது. இப்ப அது விவாதம் இல்ல. இப்ப கேள்வி வந்து பாஜகவை பத்தி பேசுவதற்கு ஏன் தயக்கம்? பாஜகவை பேசுவதற்கு தயக்கம் என்று அந்த அரசு நினைத்திருந்தால் இப்படி ஒரு தீர்மானமே கொண்டு வர வேண்டாம். அரசுடைய மொத்த நிலைப்பாடை இதுதான் தெரிவிக்க வேண்டாமே. நீங்க தயக்கம் என்ற தீர்மானமே வேண்டாம் விட்டுருக்கலாம். இந்த விஷயத்தை நீ பேசலன்னு யாரும் கேட்க போறது இல்லையே. இன்னைக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? FCRA நீ உடனடியாக கொண்டு வர வேண்டிய அவசியம், நீட்டுக்கு நீ கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கிறதா? அவசியமே கிடையாது. இப்ப ஏதாவது அப்படி ஏதாவது சூழல் ஏற்பட்டிருக்கிறதா, அல்லது அப்படி ஒரு அரசியல் நெருக்கடி ஏதாவது வந்திருக்கிறதா, இல்ல தமிழகத்தில் ஏதாவது சம்பவங்கள் இல்ல நாடு முழுக்க வந்து நீட்ல இருந்த குளறுபடிகள்னு பெரிய மாணவர் கிளர்ச்சியே வெடிச்சது. சென்னையில் இன்னைக்கு போறா நம்ம பேசிட்டு பாலன் இல்லத்திற்கு அமைச்சர் நேரடியாக சென்றிருக்கிறார் என்று தனி தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் அரசுக்கு நெருக்கடி இல்லை என்று தெரிவிக்கிறேன். அரசுக்கு இந்த தீர்மானத்தை கொண்டு வர வேண்டிய நெருக்கடி இல்லை. இருந்தாலும் அரசு அந்த போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அரசு அவருடைய கொள்கை என்பது மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று பதவி விலகிவிட்டார். ரிஃபார்ம் கமிட்டி அமைக்க வேண்டும் என்றார்கள். அந்த கமிட்டி ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய போராட்டம் ரிஃபார்ம், நம்மளுடைய போராட்டம் நீட் ஒழிப்பு, அதற்கு வித்தியாசம் இருக்கிறது. இல்ல நீட்டு விடயத்தில் வந்துட்டு நண்பா, இந்த ஆட்சிக்கு நெருக்கடி இல்லைன்னு சொல்லாதீங்க. நீட்டு தொடர்பாக இந்த ஆட்சியை வெளியிலேருந்துட்டு ஆதரிக்கக்கூடிய
எல்லா கட்சிகளுமே நீட்டு எதிர்ப்பில் உறுதியாக நின்றவை. அது விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருந்தாலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்காக இருந்தாலும், அப்புறம் காங்கிரஸாக இருந்தாலும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீட்டு எதிர்ப்பில் வந்துட்டு நின்றவை. அவங்க ஆதரிக்கக்கூடிய ஒரு அரசு வந்துட்டு இதில் வந்துட்டு எந்த ப்ரெஷர் அவங்களுக்கு கொடுக்கலன்னா சொல்ல முடியாது, கொடுக்குறாங்க. ஆனால் ரொம்ப அழகாக வந்துட்டு ஒரு தடுவல் நடுவல் போக்குன்னு சொல்லுவாங்க. தீர்மானம் நிறைவேற்றியாச்சு, என் நிலைப்பாடு சொல்லிட்டேன்ல, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ திமுக வந்துட்டு ஒரு சட்ட ரீதியான பிரச்சனையை கொண்டு போயிடுச்சு. அந்த சட்ட ரீதியான பிரச்சனை நீங்கள் எப்படி வலு சேர்க்க போகிறீங்க? அதை நீங்கள் பேசுகிறீங்கன்னா ஓகே. அதை விட்டுட்டு ஒரு நேம்சேக் தீர்மானத்தை மட்டும் நிறைவேற்றிட்டு நீங்கள் ஒதுங்கிக்கிறது அப்படின்றது என்ன விதமான அரசியல்? எப்படி அது பலனளிக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஒரு நழுவல் போக்கு, ஒரு ட்ராமா தான் இது அப்படின்றாங்க. அதாவது ஐயா சொன்னதில் ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நீட்டுக்கு எதிராக போராடக்கூடிய கட்சி பாஜகவோ ஆர்எஸ்எஸோ அல்ல. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் இவர்கள் அனைவரும் இப்பொழுது பார்த்தீங்கன்னா யாரை ஆதரிக்கிறார்கள்? தாவேக அரசை ஆதரிக்கிறார்கள். ஸோ அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி ஆதரித்திருப்பார்கள்? அவர்களுடைய கொள்கை சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இந்த அரசை ஆதரிப்பார்கள். பாஜகவுக்கு ஆதரவாக ஒரு அரசு இருந்தால் இடதுசாரிகளோ காங்கிரஸோ ஆதரிப்பார்களா என்பதை திரு ஐயனார் அண்ணன் அவர்களுடைய பார்வைக்கு விட்டுவிட விரும்புகிறேன். இவர்களும் அதைத்தான் செய்ய விரும்புகிறார்கள், ஆனால் நிதானமாக செய்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய பார்வை. ஆர்எஸ்எஸ் பிள்ளையோட அரசு, அதுல எந்த அந்த என்னோட ஸ்டாண்ட்ல எந்த மாற்றம் இல்லைன்னு சொன்னவர் வந்து திருமாவளவன் சொல்லிட்டு இடதுசாரிகளை ஆதரிச்சிட்டு இருக்காங்க. இல்ல நீங்க சொல்லக்கூடிய இதே விஷயத்தை நான் எப்படி பார்க்கறேன் அப்படின்னா, தேர்தலுக்கு முன்னர் என்ன பேசினார்கள், தேர்தலுக்கு முன்னர் என்ன பேசுகிறார்கள் என்று கூறுகிறீர்கள். 1980 இந்த விஷயத்தை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அன்று காங்கிரஸ் திமுக கூட்டணி எப்படி தொகுதி பங்கீடு தெரியுமா? பாதிக்கு பாதி 234 தொகுதியை பாதி பங்கிடுவோம் என்று. முதல்வர் யார் என்று பிரச்சனை வருகிறது. கலைஞர் தான் முதல்வர் என்பதை இந்திரா காந்தியிடம் அனுமதி பெற்று செய்தார்கள். அந்த அளவுக்கு இறங்கி போனவர்கள் என்பது வரலாறு. அதையும் வரலாறு கொள்ள வைக்கிற வேலை இல்ல. இப்ப நீங்க 2026க்கு மட்டும் வரமாட்டாங்க தாவேகா, அப்படிதானே? இந்த அரசு இப்படி வந்து பாஜக பார்த்தாலே வந்து பாஜக அரசாக இருந்தால் இடதுசாரிகள் எப்படி ஆதரிப்பார்கள் என்பதை வெச்சாலும் நேருக்கு போய்டும். தாவேகா ஏன் இதை செய்யலைன்னா வந்து திமுக 1980ல பண்ணுச்சு, 1970ல பண்ணுது, 69ல டேம் கட்ட விட்டது, இதுக்குள்ளேயே போய் சுத்துறது இருக்குல்ல. இன்னைக்கு நீங்க இதெல்லாம் நாங்க பண்ணிடுவோம், நீங்க பண்ணலன்னு 5 ஆண்டுகள்ல சொல்லிட்டு ஆட்சிக்கு நேற்று கனிமொழி சோமு பேசியதற்கு இன்று வரை திமுக வந்து ஒரு வருத்தமோ கண்டனமோ எதுவும் தெரிவிக்கவில்லை. அவருடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர் சொல்றாரு பாஜகவோட நெருங்கி வரணும். சூர்யா வந்திருக்காரு, சூர்யாட்ட கேட்றேன். அதாவது இவங்க வார்த்தையை ட்விஸ்ட் பண்ணி விளையாடுற விளையாட்டுக்கெல்லாம் திமுக பலியாக முடியாது. நெறியாளர் தெளிவா கேட்கிறாரு, பாஜகவுடன் நட்புன்னு பேசப்படுதே அப்படிங்கிற கேள்விக்கு கனிமொழி சோமு அவர்களுடைய பதில், நட்பு எதிரின்லாம் அரசியல்ல கிடையாது. அதுக்கு அடுத்து சொல்றாங்க, தமிழ்நாட்டுக்கு அதிக தொகுதிகள் கிடைக்க என்ன செய்யணுமோ அதை திராவிட முன்னேற்ற கழகம் செய்யும், தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் பாதிக்காமல் இருக்க என்ன செய்யணுமோ அதை திமுக செய்யும். அவ்வளவுதான் ஸ்டேட்மெண்ட். இதுல எங்க வந்து பாஜகவோடு நாங்க இணங்கி போறோம் அப்படின்னு சொல்றது? ஒரே ஒரு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு 4 நாளைக்கு முன்னால வந்தே மாதரம் குறித்து ஒரு பில்லு பார்லிமெண்ட்ல டேபிள் ஆகுது. அந்த பில்லு டேபிள் ஆகும் பொழுது எங்களுடைய எம்பி, சிட்டிங் எம்பி அண்ணன் ராசா அவர்கள் பார்லிமெண்ட்ல பேசின பேச்சை நீங்க எடுத்து பாருங்க. அவர் ஒரு விஷயம் சொல்றாரு, இந்த நாட்டை பிரிவினைக்கு உட்படுத்தினது 2 ஒன்னு வந்தே மாதரம், இன்னொன்னு சாவர்கர் அப்படிங்கிறார். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விஜய் சொல்லிட்டா நாங்க அவர் பிஜேபி எதிர்க்கிறாரு அப்படின்னு ஒத்துக்கிறோம். அது முடியாதுல்ல, அந்த கட்ஸ் இல்லல்ல. அப்புறம் எங்க திமுக நெருங்குது. நீங்க காங்கிரஸையும் விசிகாவும் இடதுசாரிகளும் உங்க பக்கம் வச்சுக்கிட்ட காரணத்தினாலேயே உங்களுக்கு பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு கலர் வந்துராது. நீங்க களத்துல இறங்கி எதிர்க்கணும். திமுக வந்து காங்கிரஸ் கூட இருந்ததுனால பிஜேபிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கல. பை டிஃபால்ட் திமுக பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்ததுனால தான் அந்த அலையன்ஸ் வந்து ஜெல்லானது. நீங்க உடனே 2001 போயிடக்கூடாது. 2001 அந்த என்டிஏ முடிஞ்ச பிறகு நாங்கள் இனிமேல் ஒருபோதும் கூட்டணி இல்லைன்னு சொன்னோம். இன்னைக்கு ஏறக்குறைய 1/4 நூற்றாண்டு காலம் அந்த ப்ராமிஸ் வந்து நாங்க காப்பாத்திட்டு வரோம். 2014 இதே மாதிரி சொன்னீங்க. 2014 இதே மாதிரி சொல்லுங்க, கூடா நட்பு கேடாய் முடியும் என்று காங்கிரஸோடு சொன்னீர்கள். 6வது மாசம் கூட்டணி வைத்தோம். ஒரே விஷயம், எஸ், காங்கிரஸோடு கூட்டணி வச்சோம். எதுக்கு வச்சோம்? இந்தியா முழுக்க ஒரு அதாவது இந்த நாட்டில் எமர்ஜென்சி தொடங்கி ராஜீவ் அசாசினேஷனுக்கு பிறகான கலவரம் வரைக்கும் அதிகமாக பாதிக்கப்பட்டது, காங்கிரஸால் பாதிக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆனா பிஜேபி மாதிரியான ஒரு ஒஸ்ட் கம்யூனல் ஃபோர்ஸ் இந்த நாட்டை கைப்பற்ற கூடாதுங்கிறதுக்காக எங்க பெயினை தூக்கி ஓரமா போட்டுட்டு காங்கிரஸோட கூட்டணி வச்சோம். இன்னைக்கு பிஜேபி எதிர்ப்பு முன்னணியை விட ஒரு 2 மந்திரி பதவி முக்கியம்னு காங்கிரஸ் வந்து தாவேகாவோட போயிருக்கு. அதையும் இதையும் நீங்க ஒண்ணுபடுத்தி பார்க்க முடியாது. இன்னொன்னு, அண்ணா வரிக்கு வரி குறுக்கிட்டீங்கன்னா நானும் குறுக்கிடுவேன். இல்ல அவர் குறுக்கிடல. அடிப்படையில் சில விஷயத்துக்கு வரணும். அவங்க இங்க எதுக்கு எடுத்தாலும் 75 வருஷமா செய்யல, 60 வருஷமா செய்யல, நீங்க வந்து 75 நாள்ல கேக்குறீங்களே அப்படிங்கிறது உங்களுக்கு 2014க்கு போகணும். நீங்க
2014 எதை பாஜகவை நோக்கி கேட்டாலும் நேரு காலத்திலிருந்து ஆள்ற காங்கிரஸ் செய்யாததை நாங்க உடனே கேட்குறீங்களே, எங்களை காங்கிரஸை கேட்காம விட்டீங்களே, எங்களை கேட்குறீங்களேன்னு பாஜக RSS என்ன பேட்டர்ன் ஆஃப் நரேட்டிவ் செட் பண்ணாங்களோ அதே பேட்டர்ன் ஆஃப் நரேட்டிவை தமிழ்நாட்டில் தாவேக்கா எடுக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் என்ன பேசுறாரு, பாலநிலம் போராட்டத்துக்கு நாங்கள் அனுமதி கொடுத்தோம் அப்படிங்கிறாரு. பாலநிலம் ஒரு கட்சியினுடைய ஆஃபீஸ், அது கட்சியினுடைய பிரைவேட் ஏரியா. அந்த ஏரியாவில் கொடுக்கறதுக்கு எதுக்கு உங்களுடைய அனுமதி? அதை நீங்க ஒரு ரோட்ல இறங்கி போராடுறதுக்கான அனுமதியை கொடுத்துருந்தீங்கன்னா, மெரினால கூடுறதுக்கான அனுமதியை கொடுத்துருந்தீங்கன்னா, நீங்க போராடுறதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க, ஆதரவா நிக்கிறீங்கன்னு அர்த்தம். மெரினாவுக்கு பூட்டு போட்டீங்க, 4 பேர் 5 பேர் தாண்டி மெரினாக்குள்ள போக முடியாத அளவிற்கு போலீஸை குவிச்சிங்க. மதுரையில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ்குள்ள படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர் தலைவர்களை உள்ள பூந்து பிரிவென்டிவ் அரெஸ்ட்னு தூக்கி பாதுகாப்பு இதில் வச்சிங்க. தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் எந்த மாணவர் போராட்டத்திலையும் நடக்காத அளவுக்கான கொடுமைகளை நீங்க நடத்துறீங்க. டெல்லியில் எப்படி டேக் இல்லாத போலீஸ் ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணாங்களோ, தமிழ்நாட்டிலையும் டேக் இல்லாத, நேம் டேக் இல்லாத போலீஸை வச்சு மாணவர்களை கைது பண்ணீங்க. திருவொற்றியூர்ல ஒரு கல்லூரி வாசல் நின்றுட்டு இருந்த மாணவர்களை கல்லூரி வாசல்லே வச்சு கைது பண்ணீங்க. இதெல்லாம் பண்ணிட்டு நாங்களும் ஆதரவா நின்னோம் அப்படிங்கிறது அப்பட்டமான நாடகம். அங்க யூனியன் மினிஸ்டர் ராஜினாமா பண்ணிட்டாருங்கிற செய்தி வந்த உடனே இங்க அமைச்சர் இங்க உள்ள வராரு. இது ஒரு வெளிப்படையா பார்த்தாலே தெரியலையா இது ஒரு நாடகம் அப்படின்னுட்டு. அடுத்தது வாங்க, அவ்வளவு உங்களுக்கு உண்மையிலே நீட் எதிர்ப்பு குறித்து பிரச்சனை இருந்துச்சுன்னா, இன்னைக்கு அதாவது தீகாவுடைய அந்த வாகன பரப்புரைங்கிறது போராட்டம் கிடையாது, நீட்டுக்கு எதிரான போராட்டம் கிடையாது, அது ஒரு பரப்புரை, அது ஒரு சாதாரண ப்ரொபகேண்டா. அந்த ப்ரொபகேண்டா மார்ச்சுக்கு கூட அனுமதி மறுக்கிறீங்க. 10 நாளைக்கு முன்னாடி மறுக்கல, அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு வீட்டு கதவை தட்டி, மாவட்ட தலைவர்களுடைய வீட்டு கதவை தட்டி அனுமதி மறுக்கிறீங்க. இன்னைக்கு கோர்ட்ல இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க இன்னைக்கு கோர்ட்ல கேஸ் நடக்குது. இன்னைக்கு கேஸ்ல என்ன சொல்றீங்க, அனுமதி கொடுக்குறோம்னு சொல்லல, இன்னைக்கும் அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு தான் நிக்கிறீங்க. ஒரு வாகன பரப்புரைக்கு கூட அனுமதி கொடுக்காம நாங்க நீட்டை எதிர்க்கிறோம் அப்படின்னு போடுவதற்கு பெயர் அப்பட்டமான நாடகம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாங்க, எடப்பாடி பழனிசாமி 7.5 கொடுத்தாரு, அதை கூட திமுக செய்யலன்னு. திமுக ஆட்சியில் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நீட் நடக்கல சார். எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் நீட் நடந்துச்சு, அதனால அதுக்கு ஒரு நிவாரணம் தேவைங்கிறதுனால 7.5 கொடுத்தாரு. அந்த 7.5 கவர்னர் ஒப்புதல் கொடுக்கல அப்படிங்கும் பொழுது கவர்னர் ஆபீஸ்க்கு எதிராக முற்றுகை போராட்டம் நடத்திய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்கு நீங்க ஜிஓ போடுங்க அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணது எங்களுடைய வழக்கறிஞர் வில்சன் அவர்கள். அதனால எங்களுக்கு இதுல ரோல் இல்லை அப்படிங்கறத பத்திலாம் பேசுறதுக்கு தாவேக்காவுக்கு அடிப்படை தகுதியே கிடையாது. திருப்பி 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 ஒரு விஷயம் சொல்றது, ரகசியம் என்னாச்சு அப்படின்னுட்டு. நீட் ரகசியம் ஒண்ணுமே கிடையாது. நாங்க என்ன போய் போர் புரிய முடியுமா? பிரதமருக்கு எதிராக சண்டை போட முடியுமா? கத்தி எடுத்துட்டு போய், இல்லை ஏதாவது ஆயுதம் எடுத்துட்டு போய் சண்டை போட முடியுமா? அரசியல் அமைப்பு ஜனநாயக ரீதியாக எதை அனுமதிக்குதோ அதை நாங்கள் செய்வோம் அப்படின்னோம். அவங்க எந்த எவிடன்ஸும் இல்லாமல் ஒரு மசோதாவை பாஸ் பண்ணி அனுப்புனாங்க. அந்த மசோதா திரும்பி வந்ததை 2வது முறை நிறைவேற்றி அனுப்பியிருந்தால் அன்னைக்கு அனுமதி கிடைச்சிருக்கும். ஆனால் அதை அவங்க மறைச்சாங்க. ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல நாங்க அப்படி மறைக்க மாட்டோம், டிரான்ஸ்பரண்டா இருப்போம் அப்படின்னு சொன்னோம். இன்னொன்னு, அந்த மசோதா நிறைவேற்றுறதுக்கு முன்னால ஒரு ஆணையம் அமைச்சு அந்த ஆணையத்தினுடைய கருத்தின் அடிப்படையில் அந்த மசோதாவை நிறைவேற்றுவோம். அதாவது ஒரு மசோதாவை நாளைக்கு ஸ்க்ரூட்டினி போகுது, ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டினி போகுதுன்னா பேக் பண்றதுக்கான எவிடன்ஸ் இருக்கா இல்லையாங்கிறத ஏகே ராஜன் கமிட்டி, ஏகே ராஜன் கமிட்டி தான் அந்த அடிப்படையில் தான் கட்சியாவும் நாங்க செயல்பட்டிருக்கோம், ஆட்சியிலிருந்து செயல்பட்டிருக்கோம். கட்சியா உண்ணாவிரதம் கொடுத்திருக்கோம். ஒரு சிட்டிங் அமைச்சர் உண்ணாவிரதத்திலிருந்து பதவியே போனாலும் பரவாயில்லன்னு உண்ணாவிரதம் கொடுத்தது எங்களுடைய இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் அன்றைய துணை அமைச்சர் தான். அந்த பிரச்சனையில தாவேகா அரசு, முதலமைச்சர் விஜய் தனி தீர்மானம் கொண்டு வர்றாங்க, நீட்ல கொண்டு வர்றாங்க, எஸ்சிஆர்ல கொண்டு வர்றாங்க. நீங்களும் ஆதரிச்சு தான் இன்னைக்கு வாக்கு செலுத்துறீங்க. அது நாங்க எல்லாம், அதாவது அரசு ஒரு தனி தீர்மானம் கொண்டு வருதுன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அது எதை ஒரு சாலிடாரிட்டி சொல்றது. அது ஒட்டுமொத்த மாநிலமும் நாங்க ஒன்னா நின்று ஒரு விஷயத்தை எதிர்க்கிறோம் இல்ல ஒரு விஷயத்தை ஆதரிக்கிறோம்னு சொல்வதற்கான அடையாளம் தான் அரசினுடைய தனி தீர்மானம். நான் என்ன கேட்கிறேன், கடந்த காலங்களில் திமுக அரசு கொண்டு வந்த தனி தீர்மானங்கள் எல்லாம் முதலமைச்சர் ஒரு விஷயத்தை கடுமையா எதிர்த்து பேசுவார், கடுமையா எதிர்த்து கடிதம் எழுதுவார், கடுமையா எதிர்த்து அறிக்கை விடுவார். அதெல்லாம் விட்ட பிறகு நான் மட்டும் இதை எதிர்க்கல, திமுக மட்டும் இதை எதிர்க்கல, தமிழ்நாடே எதிர்க்குதுன்னு காட்டுறதுக்காக தனி தீர்மானங்கள் கொண்டு வந்தோம். இன்னைக்கு முதலமைச்சர் இந்த எஃப்சிஆர்ஏ குறித்தோ நீட் குறித்தோ அல்லது தமிழ்தாய் வாழ்த்து குறித்தோ முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு பாஜகவை நோக்கி ஒரே ஒரு வார்த்தை, பாஜகவை கண்டிக்கிறேன், டீலிமிட்டேஷனே சேர்த்து சொல்லுங்க, பாஜகவை கண்டிக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை, மோடியை கண்டிக்கிறேன், அமித்ஷாவை கண்டிக்கிறேன் இப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை விஜய் வாயிலிருந்து வந்துருச்சுன்னா இந்த தீர்மானம் அவருடைய உள்ளத்திலிருந்து வருதுன்னு அர்த்தம். இல்லைன்னா இது ஒரு டைவர்ஷன் ஸ்ட்ராட்டஜி தான், வேற ஒன்றும் கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம், நாங்க நீட் விஷயத்துல வெறும் தீர்மானம் போடல, நீட் விஷயத்துல முதல்ல ஒரு ஆணையம் அமைச்சோம், அந்த ஆணையத்தினுடைய பரிந்துரை அடிப்படையில் மசோதா நிறைவேற்றணும், அந்த மசோதா திருப்பி அனுப்பப்பட்ட போது 2வது முறை அதை நிறைவேற்ற அனுப்பணும், அதுல ஒரு பிரச்சனை வந்த போது நீதிமன்றத்துக்கு போனோம். கட்சியாக ரோட்ல இறங்கி உண்ணாவிரதம் இருந்திருக்கிறோம், கையெழுத்து இயக்கம் நடத்தி இருக்கிறோம், மாவட்ட தலைநகரங்களில் போராட்டம் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஆளுங்கட்சியா இருந்த போதே
தாவேக்கா இதுல ஏதாவது ஒண்ணு நாங்க செஞ்சோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அன்னைக்கு நாங்க தனி தீர்மானம் நிறைவேற்றும் பொழுது விஜயோட ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? 9/4/2025 விஜய் சொன்ன ஸ்டேட்மெண்ட், நீட் விவகாரத்தில் தனி தீர்மானம்ங்கிறது மக்களை திசை திருப்புவதற்கு தானே தவிர, திசை திருப்பி ஏமாற்றுவதற்கு தானே தவிர வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னாரு. இன்னைக்கு இவ்வளவு செஞ்சுட்டு நாங்க தனி தீர்மானம் நிறைவேற்றினதே திசை திருப்பல்னு சொன்ன விஜய் இன்னைக்கு எதையுமே செய்யாம தனி தீர்மானம் மட்டும் நிறைவேற்றுறது அப்பட்டமான திசை திருப்பல். ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். உங்களுக்கு நினைவு இருக்கலாம், இந்த சத்யராஜ் சார், வடிவேல் சார், குஷ்பு மேடம்லாம் சேர்ந்து வெற்றிவேல் சக்திவேல்னு ஒரு படம் நடிச்சாங்க. அதுல வடிவேல் சார் வந்து குஷ்பு மேடம் அப்படி அடிப்பாங்க. அந்த மாதிரி பாஜக அடிக்கிறார், வேற ஒண்ணும் கிடையாது. செல்லமா வருடல் திரு இதயா. இல்லை, இது என்ன, நானும் வந்து இது தாவேக்காவோட இந்த முயற்சிகள் எல்லாம் வந்து ஒரு சம்பிரதாயமாக தான் பார்க்குறேன். ஏன்னா முன்னாடி பழைய சிஎம்கள் கடிதம் எழுதினப்ப அதை கிண்டலும் கேலியும் பண்ணார். ஒரு கடிதம் எழுதிட்டா போச்சா அப்படின்னு கேட்டார். வரிசையாக போயிடுவாங்க அப்படின்னு. ஆமாம், கடிதமாக இன்னைக்கு கடிதமாக தான் எழுதிக்கிட்டு இருக்காருன்னு வரிசையாக மீமில் வருது, எத்தனை கடிதம் எழுதினாரு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் நீங்கள் இது எல்லாமே ஆரம்பித்தது வந்து நீங்கள் தமிழ் தாய் வாழ்த்தாகட்டும், நீட் ஆகட்டும், அல்லது மைனாரிட்டியோடைய வெல்ஃபேர் ஆகட்டும், தொகுதி முறை, இது எல்லாத்துலேயுமே வந்து முதல் குரல் எழுப்புனது திமுகன்றதை ஒரு பத்திரிகையாளனா மறுக்க முடியாதுங்க. அவங்க தான் அந்த பேஸ்மெண்ட்டை போட்டதே. அதை நம்ம செய்யலைன்னா தப்பாக போயிருமோன்னு தான் மற்ற கட்சிகள் வந்து உடனே அதுக்கு இணையான குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. அது அதிமுக இருந்தாலுமே சொல்கிறேன், அவர்கள் ஆட்சியில் அவர்கள் பண்ணலைன்னா திமுக அதை பெருசாகிடும், தன்னுடைய பேர் போயிடும்ன்றது. அதே தான் இன்றைக்கும் அதே இதில் தான் வந்து அவருடைய கொள்கைகளை வடிவமைத்ததுமே வந்து அப்படியே திராவிட மாடல் கொள்கையாக தான் தாவேக்கா வடிவமைச்சிச்சு. பெரியார்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர்கள் சொன்ன கொள்கைகள் எல்லாமே வந்து, ஏன்னா இதெல்லாம் சொன்னால் நீங்கள் தமிழர்களை ஓட்டு வராமல் போயிடுமோ, அந்தளவுக்கு திமுக உருவாக்கி வச்சிருக்கே அப்படின்ற ஒரு பயத்திலையும் பதட்டத்திலையும் தான் இது எல்லாத்தையுமே கையில் எடுத்தார்கள். இப்போயும் மைனாரிட்டி, ஏன்னா எதிர்கட்சியில் அவர் எம்எல்ஏ கூட ஜெயிச்சு வரல, ஆனால் ஸ்டாலின் அவர்களை போய் பேராயர்களும் ஆயர்களும் பார்க்குறாங்கன்னா உடனே இந்த எஃப்சிஆர்ஏல ஏதாவது நம்ம பண்ணி ஆகணுன்ற நிர்பந்தம் தாவேக்காவுக்கு வருது. நேற்றுக்கு தான் வந்து ஒரு குழுவா எல்லாரும் வந்து சிறுபான்மையினர் வந்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து அதான் சொல்றேன், இன்னைக்கு தீர்மானம் வந்துருச்சுன்னு திரு வன்னியரசு அவர்கள் பாராட்டி பேசினார் அமைச்சர். அதான் அது நான் சொல்றேன், முதல்ல அவரை பார்த்த பிறகு தான் நடந்துச்சு. இங்க பார்க்க வைக்கப்பட்டார்களான்றது தெரியல எனக்கு. அதனால வந்து இது ஒவ்வொரு தரையும் பார்த்தீங்கன்னா அவர்கள் உருவாக்குனது நமக்கு எதிராக போயிருமோ அப்படின்ற ஒரு சம்பிரதாயத்தை பண்றாங்க. அடுத்த கட்டமா இதை வந்து இவர்கள் பாஜகவை எதிர்ப்பதற்கு இவர்கள் பயப்படுகிறார்கள் அப்படின்னு தனியாக காட்டில் நடந்து போறவங்க விசில் அடிச்சுட்டே போவாங்கன்ற மாதிரி இவர்கள் பாஜகவை எதிர்க்க பயப்படுகிறார்கள் குற்றஞ்சாட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, திமுக பாஜகவோடு போகுது அப்படின்ற மாதிரியான குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கனிமொழி சொன்னாங்க, கனிமொழி சோமு சொன்னாங்கன்னு இதையே தான் திரும்ப எழுதிட்டு வர்றாங்க. நீங்கள் ஏன் பாஜகவை எதிர்க்கலை, ஏன் உரத்த குரலில் சொல்லலைன்னு கேட்டோம்னா கனிமொழியை என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா அப்படின்னு ஏன் கொண்டு வர்றாங்க. அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? அந்த கேள்விக்கு இது பதில் இல்லை. ஆக பிஜேபியோட திமுக போனால் இவங்களுக்கு என்ன, அதனால் இந்த தாவேக்காவுக்கு என்ன நஷ்டம்னு கேட்குறேன். தாவேக்கா கேட்குற கேள்வி, நீ பிஜேபியை கவர்மெண்ட்டை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை உறுதியாக எதிர்த்து குரல் கொடுங்க, இன்னும் ஃபோர்ஸாக பண்ணுங்க அப்படின்றதான் கேள்வி. அதற்கு நீங்கள் வந்து அங்கே கூட போக போகிறீங்கன்னா நீங்கள் தொகுதி வரையறையில் தமிழ்நாட்டுக்கு எந்த சேதம் இல்லாமல், இப்போ ஐயனான் சார் சொன்ன மாதிரி அங்கே பாப்புலேஷன் லெவலில் எடுத்தோம்னா நம்ம குடும்ப கட்டுப்பாடை ஒழுங்காக ஃபாலோ பண்ணியிருக்கோம், நமக்கு பாப்புலேஷன் கம்மி, அங்கே கூட போயிடுச்சுன்னா நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன் குறையும், நம்ம குரல் கொடுக்குறோம். சரி, அப்படி இல்லை, எந்தெந்த மாநிலத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ் இருந்தோ அதே பர்சன்டேஜ் உங்களுக்கு கொடுக்குறோன்னா அதை ஒத்துக்கிறதுல என்ன தயக்கம் இருக்கு? அப்பையும் போராட்டமா தாவேக்கா அப்படி சொல்ல வர்றாரு அவரு. இல்ல ராமானுஜம், திமுக இன்ஃபேக்ட் போன முறை வந்து முதலமைச்சராக திரு ஸ்டாலின் அவர்கள் இருந்தப்போவே ரைட் டு ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் அவங்க அந்த மாநாடே கூட்டினாங்க. ஆமா, அது ஃபேரா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லையா? அது எல்லாரும் 25 வருஷம் ஒத்தி வைங்க, இல்லைன்னா இப்ப இருக்கக்கூடிய விகிதாச்சாரம் குறையவே கூடாது, 1971 சென்சஸ் படி டீலிமிட்டேஷன் பண்ணுங்க, இதைத்தான் அவங்க கோரிக்கை வச்சாங்க. அவங்க டீலிமிட்டேஷன் வேணான்னு சொல்லல. அவங்க இப்ப நீட்டை தான் வேணான்னு சொல்றாங்க. நீட்டை வந்து நேத்து கூட தமிழ்மணன் சார் என்ன சொல்றாரு, நீங்க வந்து 3rd கிளாஸ்ல போறவங்கள ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு மாத்திரம்ன்றீங்க, எங்களுக்கு தண்டவாளமே தப்புன்னு சொல்றோன்றாரு. அப்ப நீட்டுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்கு. தொகுதி மரவரையறையை பொறுத்தளவுல அவர்கள் வந்து நமக்குரிய பங்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு எத்தனை % இருக்கோ அதே % வந்துட்டா பிஜேபியோட அனுசரிச்சு போறதுல ஓகே, அந்த நாங்க அதை வந்து அலோவ் பண்றோம்னு சொல்றதுல ஒரு தவறு இல்லையே. இதுல ரெண்டு விஷயம் சொல்லப்படுது. ஒன்னு, காவேரியில ஏன் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டலைன்னா காங்கிரஸுக்காக வந்து இந்த டீலிமிட்டேஷனை வந்து கூட்டத்தை கூட்டுறாங்க, காங்கிரஸை வந்து பாதுகாக்கணும், அவங்கள பலவீனப்படுத்தக்கூடாது, எக்ஸ்போஸ் ஆகிடக்கூடாதுன்றக்காக காங்கிரஸுக்காக அனைத்து கட்சி கூட்டம் கூட்டலை அப்படின்னு ஒன்று. இல்லை ஒன்றிய அரசை எதிர்த்து விமர்சிக்கலை, இல்லை இந்த காவிரி பிரச்சனையில் காங்கிரஸும் தாவேக்காவும் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாயிருன்றக்காக திடீர்னு டீலிமிட்டேஷனை உள்ளெடுத்துட்டு வந்து அதுக்கு வந்து ஒரு எம்பிக்கள் கூட்டத்தை, அதுவும் கட்சி தலைவர்களை கூப்பிடாம அனைத்து கட்சி கூட்டாம எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டுறாங்க. அப்போ காங்கிரஸ் உந்துதல்ல தாவேக்கா செய்தா, இல்லை வந்து திமுக காங்கிரஸுக்கு எப்படி இருந்தது? பாஜக எதிர்ப்புல முன்னிலை வந்து காங்கிரஸோட அதிகமாக எதிர்த்தது திமுக பேச்சே உண்டு.
அப்போ அந்த இடத்திற்கு தாவேக்காவை கொண்டு வந்து நிறுத்தணும்ன்ற காங்கிரஸ் இருக்கக்கூடிய முயற்சியா இல்ல ரெண்டு அப்படி பேரும் எடுத்த சேர்ந்து முயற்சிக்கு செய்யக்கூடிய எதுவும் ஒரு பலன் முயற்சியா? கிடைத்த மாதிரி தெரியலையே. ஆ. அப்படி விஜய் எந்த விதமான அறிக்கையும் ஒரு நண்பர் கேட்ட மாதிரி விஜய் எந்த விதமான அறிக்கையும் அவர் தனிப்பட்ட முறையில் இது வரைக்கும் பாஜக சரி மற்றவங்க கூட இல்லையே யாருமே கொடுத்த மாதிரி தெரியல அவ்வளோ ஃபோர்ஸா எதுவுமே எந்த அறிக்கையுமே. ஏன்னா அவர் சட்டசபையிலே சொல்லிட்டாருங்க நாங்கள் ஏங்க தேவையில்லாமல் எதுக்கணுன்ட்டாரு. ஏன்னா தேவையில்லாமன்ற வார்த்தையை எடுத்துரும் நாங்கள் ஏன் எதுக்கணுன்றதான் கேள்வி. மத்திய அரசு அதான் இப்போ எம்ஜிஆர் காலத்தில் உடனே சொல்லுவாங்க 1980 ஆரம்பிச்சோம்னா எம்ஜிஆர் மத்திய அரசோட அனுசரணையாக போவார் தமிழ்நாட்டுக்கான நலன்களை பெற்று தருவார் அப்படின்ற மாதிரியான அவர் மேலே ஒரு பார்வை உண்டு. இப்போ அது மாதிரியே விஜய் போறாரு அப்படின்னு சொன்னா அதை ஒத்துக்கலாமே ஏன் அதை மறைக்கணும்னு தான் கேட்குறேன் நான். இல்ல ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை ஆரம்பத்தில் சொன்னாங்க அவரே சொன்னார் சட்டசபையிலே சொன்னார் நம்ம ஏன் அவங்களோட பகைச்சிக்கிட்டு மத்திய அரசோட நான் சும்மா பகைச்சிக்கிட்டு இந்த எதுவும் வாங்காம பணத்தெல்லாம் நிதியெல்லாம் நம்ம வாங்காம அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு சொன்னார். அதையே சொல்லிட்டு போகலாமே அப்புறையே நாங்கள் இல்லை பாஜகவுக்கு பயப்படலை அப்படின்னு சொல்லி திமுக பாஜகவோட நெருங்குது அப்படின்னு. ஏங்க நாளை பொழுதுல அவர் கனிமொழி சோமு சொன்னது என்ன அர்த்தத்தில் சொல்லியிருந்தாலும் அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது பகைவனும் கிடையாதுதாங்க. நாளைக்கு தேவைப்பட்டால் பாஜகவும் திமுகவும் சேர்றதுல எந்த தடை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இவர்கள் ஏற்கனவே பண்டாரம் பரதேசின்னு சொன்ன கலைஞர் கருணாநிதி அடுத்த வருஷமே சேர்ந்தார் கூட்டணி வைத்தார். இல்லை எனக்கு அதில் இப்போ அடிப்படையே ஒரு கேள்வி எழுதில்ல இன்னைக்கு தாவேக்காவும் கூட பாஜக எதிர்ப்புன்ற ஏதாவது ஒரு இமேஜை கொடுத்துடணும் அப்படின்றதுக்காக இந்த தனி தீர்மானம்லாம் அப்படின்னு ஒரு வாதம் வைக்கப்படுது. அதுக்காகவாது ஒரு தீர்மானம் அதான் சொல்றேன் அதுக்காகவாது ஒரு தீர்மானங்கள் தொடர்ந்து ஏற்றப்பட வேண்டிய தேவை இருக்கக்கூடிய மாநிலத்தில் திமுக எதற்காக போய் பாஜகவோட கூட்டணியை புதுப்பிக்கணும்? பழைய 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கூட்டணியை அந்த தேவை இருக்கா? இல்லை அது தேவை இருக்கு. எப்படி தேவை இருக்குன்னா உங்களுக்கு இங்கே ஒரு கவர்மெண்ட் இவர்களுக்கு எதிராகவே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அங்கேயும் ஒரு கவர்மெண்ட் இவர்களுக்கு எதிராகவே செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னா அது திமுகவை மேலும் ஒடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரலாம். அதெல்லாம் பார்த்து ஃபைட் பண்ணி வந்த கட்சி தானே திமுக. வந்ததா இல்லைன்னு மறுக்கல. ஆனால் இன்றைக்கு அந்த கூட்டணி கட்சிகள் அவ்வளோ பேரும் அங்கே போயிட்டாங்க. ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் வச்சு இன்னொரு கூட்டணியை உருவாக்குறதுல 2 விஷயம். ஒன்று அதிகாரம் கிடைக்கும், மத்திய அரசில் அதிகாரங்கள் கிடைக்கும், பழையபடி ஏற்கனவே இருந்த அதிகாரம் கிடைக்கும். இந்த கவர்மெண்ட்டுக்கு பேரலாக இன்னொரு கவர்மெண்ட்டை இங்கே நடத்தும். அப்போ நீங்கள் கலைஞர் அரெஸ்ட் பண்ணிட்டு போனப்பே டிஆர் பாலு முரசொலி மாறெல்லாம் போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போய் சிபிசிஐடி அலுவலகத்துக்கு போய் ஜீப் வச்சுலாம் இடிச்சாங்க. ஸோ அது இல்லைன்னு மறுக்க வேணாம் யாரும். வந்தால் என்ன செய்யுது அதை நீங்கள் அதுக்கு ஒரு நியாயம் கற்பிக்கணும். அது நாளைக்கு வந்தாலும் வரலான்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நட்பும் இருக்கலாம் பகைவனும் கிடையாது. அப்படித்தானே சூர்யா? இல்லை அடிப்படையில் இது ஒரு அண்ணனோட விருப்பமாக இருக்கலாம் அல்லது அவர் கணிக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். திமுக பவர்லெஸ்ஸாக இருந்தால் வீக் ஆகிடும் அப்படிங்கிற நரேட்டிவ் எடுபடாது. ரொம்ப பழைய உதாரணத்துக்குலாம் போக வேண்டாம். 2011க்கு பிறகு காங்கிரஸ் கவர்மெண்ட்டை விட்டு 2013 வெளில வந்த பிறகு 2013 21 வரைக்கும் ஏறக்குறைய 8 ஆண்டு காலம் நினைக்கிறேன். 8 ஆண்டு காலம் வித்தவுட் பவர் தான். ஸ்டேட்டில் பவர் கிடையாது, யூனியனில் பவர் கிடையாது, உள்ளாட்சியில் பவர் கிடையாது. அப்படி இருந்த கட்சி தான். அதையெல்லாம் தாண்டி தான் 2021 மீண்டும் பவருக்கு வந்துச்சு. அதனால் பவர்லெஸ்ஸாக இருந்த திமுக வீக் ஆகிடும், அதனால் ஒரு கூட்டணி வைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆன்டி பிஜேபிங்கிற நரேட்டிவை, ஆன்டி பிஜேபிங்கிற பாலிடிக்ஸை உருவாக்கி கட்டமைச்சதே திமுக தான். அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல நாங்கள் விட்டு கொடுக்குற மாதிரி இருக்காது. சரி ராமானுஜம், தொடர்ந்து எல்லாருமே சொல்லக்கூடியது அதுதான். தாவேக்கா அரசியல் ரீதியாக இதை பயன்படுத்துது இந்த விஷயங்கள். இல்லை அதுதான் நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறேன். சகோதரர் சூர்யா ஒரு விஷயம் சொன்னார், இதயானந்த் சொன்னதுக்கு மறுப்பு தெரிவித்தார். நாங்கள் பாஜக எதிர்ப்பில் வலிமையாக இருப்போம் என்று. அந்த சிந்தனை இருந்தால் உண்மையிலே வாழ்த்துக்கள், வெற்றி பெறட்டும் அந்த சிந்தனை என்பது என்னுடைய கருத்தை பதிவு செய்ய. அது விஜய்க்கு சொல்லுங்க. பாஜக இல்லை ஒரு விஷயம் நான் பேசிக்கிறேன், நான் பேசினதுக்கு அப்புறம் சொல்லுங்க. ஆனால் RSS ஒரு சமூக நல இயக்கம் என்று முரசொலியில் கட்டுரை எழுதியவர் தலைவர் கலைஞர். ரொம்ப நாளா அவருக்கு புரளி கிளப்பிட்டு இருக்க விஷயம், அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். சரி, அது ஒன்று. இரண்டாவது விஷயம், இன்னொரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். இதயான சொன்ன பாயிண்ட்லேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இவர் மத்திய அரசோடு நெளிவு சுழிவோடு தாவேக்கா நடந்து கொள்கிறது என்று சொல்கிறார்கள். அந்த கூற்று 100% உண்மை என்பது மறுக்க முடியாத உண்மை. தேவையான இடங்களில் எதிர்ப்பும், தேவையற்ற இடங்களில் தங்களுக்கு தேவையான நிதியை பெற்றுக்கொள்வதற்காக மாநில உரிமைக்காக சில விஷயங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுறது தப்பு கிடையாதுங்கிறது என்னுடைய பார்வை. இதயான சொன்ன பார்வையில் தான் நானும் பார்க்குறேன். அதாவது மாநில நலனுக்கு எது நல்லது என்று வரும்போது அந்த நலன் நிறைவே டீலிமிட்டேஷனில் ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் நாங்கள் கேட்டோம் அப்படிங்கிற கருத்தை நீங்கள் கூட கார்த்தி சொன்னீங்க. அந்த விஷயத்தில் பாஜக இறங்கி வந்தால் அந்த நேரத்தில் அது திமுக ஆதரித்தாலும் சரி, தாவேக்கா ஆதரித்தாலும் சரி, அது தவறில்லை என்ற பார்வையை என்னோட முன்வைக்க விரும்புகிறேன் கார்த்தி. இல்லை அந்த டீலிமிட்டேஷனை தான் காங்கிரஸ் வேணவேன்னு சொல்லுது. இதே பாயிண்ட்டு தான் ஏப்ரல் மாதம் நாடாளுமன்றத்தில் இந்த பில்லு வந்தப்போ காங்கிரஸ் கட்சியும் சொல்லிச்சு, ஃபேர் டீலிமிட்டேஷன் பேசிச்சு. 50% எல்லாருக்கும் உயர்த்தப்படுமா அப்படின்னு கே வேணுகோபால் கேட்டார் பார்லிமெண்ட் ஃப்ளோரில்.
1 மணி நேரம் டைம் கொடுங்க, பில்லை மாற்றி எடுத்துகிட்டு வர்றேன், ஓட்டு போடுறேன்னு மட்டும் சொல்லுங்கள், ஒரே மணி நேரத்தில் பில்லை அமெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றேன், ஓட்டு போடுறீங்களான்னு கேட்டார். இன்னைக்கு அந்த காங்கிரஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் டீலிமிட்டேஷனே வேணான்னு சொல்லுது. இது அகில இந்திய காங்கிரஸோட நிலைப்பாடா? மத்திய பிரதேசத்திலையும் பீகார்லையும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் இது ஒப்புக்கொள்ளுதா? அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியோட நிலைப்பாடா டீலிமிட்டேஷனே வேணான்றது? எதற்கு நிலைப்பாட்டை உண்மையிலேயே மாற்றிக்கிட்ட கட்சி காங்கிரஸ் கட்சி. ஆனால் நிலைப்பாட்டை மாற்ற முயற்சி செய்து திமுகன்னு நடக்காத வராத மசோதாவுக்கு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே ஒழிய காங்கிரஸ் கட்சி ஏன் நிலைப்பாட்டை மாத்திக்கிச்சு அப்படின்றது யாருக்குமே தெரியாது. இப்போ நீங்க சொல்றீங்க தாவேகா ஒருவேளை திமுக தமிழ்நாட்டோட ப்ரொபோர்ஷன் மாறலன்னா அதை தாவேகாவும் ஆதரிச்சா தப்பில்லைன்றீங்க. அப்ப காங்கிரஸ் வேணான்றது டீலிமிட்டேஷனு, தாவேகா ஆதரிக்குமா? தாவேகா ஆதரிக்குமான்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களுக்கு எம்பியே கிடையாது, நாடாளுமன்றத்திலேயே கிடையாது, மக்களவையிலையும் கிடையாது, மாநிலங்களிலும் கிடையாது. இல்ல தாவேகா ஆதரிக்குமா, கொள்கை அளவிலாவது ஆதரிக்குமா? கொள்கை ரீதியாக அப்படி ஒரு நிலைமை வந்தால் கண்டிப்பாக தாவேகா ஆதரிக்க வேண்டும் என்பது என்னுடைய பார்வை என்று பதிவு செய்ய விரும்புகிறேன். மாநில நலனுக்கு வந்தாலும் அது வரவேற்கப்பட வேண்டும். இல்ல நீங்க சொல்றதுனால நான் அதை கேட்கிறேன். இப்ப அப்படி ஒரு நிலை வந்தா ஆதரிக்கணும் உங்களுடைய கருத்தை சொல்றீங்க இல்லையா? ஒட்டுமொத்த தமிழரும் ஆதரிக்க வேண்டும். நம்மளுடைய மாநில நலன் பாதிக்கப்படுங்க. மேகதாது வேண்டான்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அது காங்கிரஸ் எதிர்த்தாலும் நாம் நம்மளுடைய முடிவு வேண்டாம் என்று சொல்லும்போது மாநில நலன் கருதி நாம் வரவேற்போம் அல்லவா? அதே பார்வையில் தான் இதையும் நான் பார்க்க விரும்புகிறேன். இல்ல அதுதான் நான் சொல்றேன். அப்ப அந்த எம்பிக்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் சார்பா டீலிமிட்டேஷன் இஷ்யூல சொல்லப்பட்ட கருத்து என்ன? தாவேகாவோட ஸ்டாண்ட் என்ன? இது வரைக்கும் திரு ஐயநாதன் தானே கேட்டாரு, அந்த தீர்மானம் ஒன்று போட்டதா சொல்றீங்களா, அதோட காப்பி இருக்கா, எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாரு. தாவேகா அந்த கூட்டத்தில் சொன்னது காங்கிரஸ் கருத்துல உடன்படுதா? டீலிமிட்டேஷன் வேண்டான்னு இடதுசாரிகள் சொல்றாங்க, வேண்டான்னு ஒத்துக்கிறாங்களா? அதை தாவேகா ஒத்துக்குதா? இல்ல நீங்க சொல்றது மாதிரி நாளைக்கு ஆதரிப்போன்னு அவங்க சொல்லுவாங்களா? இல்ல அப்ப அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் மசோதா வந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்றாங்களா? எதுவுமே இது வரைக்கும் கருத்தே சொல்லலையே. ஆனா நாங்க பாத்தீங்கன்னா ஒரு கூட்டத்தை கூட்டிட்டோம், டீலிமிட்டேஷன் நாங்களும் கூட்டம் போட்டோம், நீட்டுக்கு நாங்களும் ஒரு தனி தீர்மானம் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்ற இந்த டோக்கனிசமா தானே இருக்கு. இல்ல உங்களுடைய பார்வையாக நான் பார்க்க விரும்புகிறேன். என்னுடைய பார்வை என்பது தாவேகா பார்வை என்ன? இல்ல தாவேகா பார்வை என்ன? தாவேகா பார்வை என்ன என்பது முதலமைச்சர் விஜயிடம் தான் கேட்க வேண்டும். என்னிடம் கேட்டால் அதற்கு பதில் கிடைக்காது. என்னுடைய பார்வை என்பது தமிழக நலனுக்கு பாதிப்பு வரவில்லை என்றால் மேகதாது விவகாரத்தை அதற்கு உதாரணமாக சொன்னேன். கர்நாடகா வேணுங்குது, அங்கே இது காங்கிரஸ் அரசு, இங்கே தமிழ்நாடு வேண்டாங்கிறது காங்கிரஸ். இங்கே உள்ள காங்கிரஸ் மாநில தலைவருடைய நிலைப்பாடு நம்மளுடைய நிலைப்பாடு தான். அதுபோல் மாநிலத்தின் நலனுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை என்றால் தங்களுடைய நிலைப்பாடை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே மாதிரி தான் டீலிமிட்டேஷன் விஷயத்திலையும் ஃபேர் டீலிமிட்டேஷன் நமக்கு கிடைக்குது அப்படின்னா அதில் ஒன்றும் தவறு இல்லை என்பது என்னுடைய பார்வை. ஒரே ஒரு இது மட்டும் சார் சொன்னதுக்கு 2 விஷயம். அதாவது நிதியை பெறுவதற்காக சில இடங்கள்ல நாங்க மாநில உரிமைகளை இது பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது என்ன நரேட்டிவ்னா, விஜய் தொடங்கி எல்லா தாவேக்காவினரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், திமுக தேவையில்லாம சண்டை போட்டுருச்சு. யூனியன் கவர்மெண்டோடைய ஆளுநரோடைய எங்களுக்கு என்ன வாக்கியாவரப்பு தகராறா, அங்காளி பங்காளி சண்டையா, கொடுக்கல் வாங்கல் சண்டையா? ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு எதிரான நிலைப்பாடுகள் அவங்க எடுத்த போது அதை எதிர்த்தோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இன்னொன்னு, இவங்க நாங்க நிதியை வாங்கிட்டு வரோம் அப்படிங்கிறது ஒரு நிதியும் இது வரைக்கும் வாங்கிட்டு வரல. இந்த 70 நாள்ல விட்டு கொடுத்துருக்காங்க. பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் 3. ஒன்னு விபிஜி ராம் கட்சியாக இருந்த போது இவர்கள் எதிர்த்தார்கள். தாவேகா கட்சியாக இருந்தபோது விபிஜி ராம எதிர்த்தாங்க. இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த உடனே விபிஜி ராம அமல்படுத்தினதுடைய விளைவா தமிழ்நாட்டுக்கு ஆண்டுக்கு 5000 கோடி இழப்பு. ஜல்ஜீவன் மிஷன் 2.0 தமிழ்நாட்டுக்கு முந்தைய ஃபார்மேட்ல வேணும்னு நாங்க கேட்டு இருந்தோம். இவங்க வந்த உடனே இல்ல நீங்க கொடுக்குற ஃபார்மேட்ல ஏத்துக்கிறோம்னு கையெழுத்து போட்டு வந்தாங்க. 9000 கோடி தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆண்டுல இழப்பு. ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 14000 கோடி. டாப்ஸுக்கு திமுக அரசு எடுத்து வச்சிருந்த தொகை காலியா? இன்னைக்கு டாப்ஸ் கிடையாது. யூனியன் கவர்மெண்ட் கடன் வாங்குற வரம்பை தளர்த்தினா மட்டும் தான் டாப்ஸ் கொடுக்க முடியும்னு அமைச்சர் மரிய வில்சன் அசம்பிளிக்குள்ளே பேசுறாரா? நீங்க கோட்டை விட்டுட்டு வந்துட்டு தமிழ்நாடு ஏற்கனவே திமுக இங்க இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த ஒரு பெனிஃபிட்டை நீங்க என்ன பண்றீங்க? பறிக்கிறீங்க. ஏன்னா உங்களால பிஜேபி எதிர்த்து யூனியன் கவர்மெண்ட் எதிர்த்து ஃபைட் பண்ண முடியல. இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல மட்டும் வரி பகிர்வுல 2500 கோடி கட் ஆயிருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லுது. இதை எதிர்த்து பட்ஜெட் உரையில ஒரு வார்த்தை இருக்கா? எதிர்க்க வேண்டாம். எடப்பாடி பழனிசாமி காலத்திலேயாவது இந்த மாதிரி குறைஞ்சிருக்கு, இதை நாங்க கேட்டு பெறுவோம்னு ஒரு வார்த்தை இருக்கும். அதை கூட கேட்பதற்கு, அதை கூட சேர்ப்பதற்கு இவங்களுக்கு துணிச்சல் இல்லை. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இவங்க டீலிமிட்டேஷன் பத்தி கூட்டம் கூட்டணும்னாங்கல்ல, அதுல தாவேகாவோட ஸ்டாண்ட் என்னங்கிறத முதலமைச்சர் விஜய் தன்னுடைய பர்சனலான ஏதாவது ஒரு ப்ரொஃபைல்லையோ, தாவேக்காங்கிற கட்சி தன்னுடைய ப்ரொஃபைல்லையோ அல்லது ஏதாவது ஒரு வகையில செய்தி ஊடகங்களுக்கோ அதிகாரப்பூர்வமா ஒரே ஒரு போஸ்டாவது ரிலீஸ் பண்ணிருக்குமா? அப்ப என்னன்னா, அடிக்கிற மாதிரி அடிப்பேன் ஆனா வலிக்காத மாதிரி நீங்க இருந்துங்க. அமைச்சர் நிர்மல்குமார் வெளியே பேட்டி ஒன்று என்ன சொன்னாரு?
இதை பத்தி விவாதிச்சிருக்கோம். தமிழ்நாடோட நலன் பாதிக்காத வகையில் நாங்க எல்லாரும் நான் செயல்படுறோம். என்ன கேட்கிறேன், விஜய் எங்க? விஜய்க்கு இவர் மட்டும் மவுத் பீஸா இருக்கிறாரான்னு கேட்கிறேன். அன்னைக்கு இந்த மாதிரி, அதாவது எல்லா விஷயத்துக்கும் முதலமைச்சர் பேச முடியாது, நான் ஒத்துக்கிறோம். இந்த மாதிரி தமிழ்நாடு நலன் குறித்த ஒரு குரூஷியலான ஹைலி சென்சிட்டிவான விஷயங்களுக்கு கூட முதலமைச்சர் வாயை திறக்க மாட்டார் அப்படின்னா எல்லா இடத்துலயும் விஜய் தானே இருக்கிறாரு. அதாவது திருப்பரங்குன்றம் விஜய், மதுரை கிழக்கு விஜய், மதுரை மேற்கு விஜய் தானே ஓட்டு கேட்டீங்க. அப்ப விஜய் பேசவே மாட்டாருங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏமாற்றம் அளிக்குமா அளிக்காதா? இன்னொரு விஷயம், சட்டமன்றத்தில் பேசுறாரு, சட்டமன்றத்தில் தீர்மானமா கொண்டு வர்றாரு, சட்டமன்றத்தில் பேசுறாரு. அதுல பாஜகவை கண்டிக்கிறேன் ஏதாவது ஒரு வார்த்தை நானும் லென்ஸ் எல்லாம் வச்சு பார்த்துட்டேன், ஏதாவது இருக்கா? பாஜகங்கிற ஒரு குறிப்பிட்டு அவங்களுடைய இந்த இன்ட்ரெஸ்ட், நான் பாஜகவின் நல்ல விஷயங்களை கண்டிங்கன்னு சொல்லல, பொத்தாம் பொதுவாக கண்டிக்கீங்கன்னு சொல்லல, டீலிமிட்டேஷன்ல, எஃப்சிஆர்ஏல, நீட்ல பாஜக தப்பு பண்ணுது அப்படின்னு குறிப்பிட்டு நீங்க அதை பாயிண்ட் பண்ணி கண்டிக்க முடியுமா? அவங்க சார் அடிக்கடி சார் சொன்னது மட்டும் இல்ல, பொதுவாகவே இந்த ஒரு தவறான தகவல் வந்து ஒரு பேப்பர் கட்டிங் வச்சு பரப்பப்படுது. என்ன அப்படின்னா ஆர்எஸ்எஸ் சமுதாய அமைப்புன்னு சொன்னார். அது உள்ள படிச்சிங்களாலே தெளிவா தெரியும். அந்த காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்தவர்கள் அரசு ஊழியர்களாக இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் பணியாற்றலாம் அப்படின்னு யூனியன் கவர்மெண்ட் ஒரு சர்க்குலர் போடுறாங்க. அதை பல மாநிலங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. பத்திரிகையாளர்கள் வந்து கலைஞர்கிட்ட கேட்டது, அரசு சமுதாய அமைப்பு தான், நீங்க வந்து அரசு ஊழியர்கள் அதில் இடம் பெறலாங்கிறத நீங்க அனுமதிப்பீங்களான்னு கேட்டதுக்கு அவர் சொன்னது, அவங்க சமுதாய அமைப்புன்னு சொல்றாங்க, அவங்க சமுதாய நலப்பணிகள் செய்யறத காரணம் காட்டி பிஜேபி சொல்லுது, ஆனால் நாங்க தமிழ்நாட்டில் அதை அனுமதிக்க மாட்டோம், தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் அரசு அமைப்பில் சேருவதற்கு இடம் இல்லைங்கிறது தான் அந்த ஸ்டாண்ட். அதை தான் இவங்க வந்து திருச்சி பேசிட்டு இருக்காங்களே தவிர எந்த டாக்குமெண்ட் எடுத்து பார்த்தாலும் தெரியும் உண்மை. இதில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் டேக்அவே என்ன சார்? நீங்கள் இது தொடர்ந்து இந்த மாதிரி தீர்மானம் நிறைவேற்றுறது, காங்கிரஸும் தாவேகாவும் சேர்ந்து செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் இருக்குல்ல, அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இல்லை, இதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து என்ன அப்படின்னம்னா, அரசமைப்பு ரீதியாக எந்த ஒரு மாநில அரசும் இந்திய ஒன்றிய அரசோட இணக்கமாக போகணும் அப்படின்ற ஒரு சொல்லு நீங்கள் எவ்வளோ பெரிய பூத கண்ணாடி வச்சு பார்த்தாலும் கான்ஸ்டிடியூஷன் இல்லை, கான்ஸ்டிடியூஷன் தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புகள்லையும் கிடையாது. அப்படி எதுவுமே கிடையாது. 254 அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா the administrative relations between state and center அப்படின்றதுல வந்துட்டு ரொம்ப தெளிவாக வந்துட்டு இங்கே முதல்ல பவர்ஸ் வந்துட்டு தனித்தனியாக பிரிக்கப்பட்டு விட்டது. யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டு அப்படின்ட்டு. அதில் வயலேட் பண்ணும்போதும் பெசாத இருந்தது இந்த விவசாயிகள் பிரச்சனையில் வந்துட்டு 1428 ஸ்டேட்டு பிரச்சனையில் சட்டம் போட்டு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்நாட்டில் தீர்மானம் நிறைவேற்றணும்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்யலை. இதுதான் இந்த கிவ் அவே. இந்த மாதிரி விட்டுட்டீங்க அப்படின்னம்னா பின்னாடி நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அன்னைக்கு ரெசிஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னம்னா, ஒருவேளை எடப்பாடி அரசு வந்துட்டு இந்திய உச்சநீதிமன்றத்துக்கு போயிருந்தாது அப்படின்னா அன்னைக்கு அந்த 3 வேளாண் சட்டங்களும் அடிபட்டிருக்கும் வித்தவுட் த கன்சென்ட் ஆஃப் த ஸ்டேட். பிகாஸ் 1428 அப்படின்றது அப்சல்யூட்லி இட் இஸ் த ஸ்டேட் லிஸ்ட். நீங்கள் பண்ணவே முடியாது. அவங்க சொன்னாங்க, இல்லை ஒரு எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷனில் நாங்கள் பண்ணலாம் அப்படின்னு. அப்போது தேர் இஸ் த கொஸ்டின், எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன் இருக்கா இப்படி ஒரு சட்டம் போடுறதுக்கு? விவசாயிகள் சொன்னாங்க நாங்கள் கோர்ட்டுக்கு போக மாட்டோம் அப்படின்ட்டாங்க. வழக்கு வந்துச்சு, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்துடும். அதே போல உத்தரப்பிரதேச எலெக்ஷனும் பக்கத்தில் வந்துட்டதுனால 3 திருப்பி இல்லை உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்றதை நம்ம பார்க்கணும். உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு அப்படின்னோம்னா, 65 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒன்றிய அரசு இப்படி ஒரு தனி பவர்ஸ் வச்சுட்டு ஒன்றத்தை பண்ணியிருக்கிறாங்க, அது இப்போ நாங்கள் இதை உடைச்சிடலாமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் வந்துட்டு கேட்க வேணுகோபால் ஒதுங்குறாரு ஆர்குமெண்ட்லேருந்து. நீங்கள் கவனிக்கணும். அப்போ இங்கே என்ன தெரியுங்களா பிரச்சனை? மாநில அரசும் இந்திய ஒன்றிய அரசும் அப்படியே உடனே குழாவிக்கிட்டே தான் தமிழ்நாட்டை ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடியதான் ஒன்றிய பாஜக அரசு. தமிழ்நாட்டை பை என்டிட்டி, பை லாங்குவேஜ், பை கல்ச்சர், பை யூனியன், அதாவது டெரிட்டோரியல் யூனிட்டி, இது 3ஆ உடைக்கணும் சொன்னார்ல. நான் கொங்கு மண்டலத்துக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினிஸ்டரே சொன்னார்ல, போட்டாரா இல்லையா? அப்புறம் அப்போ வந்துட்டு இந்த ஐயா ராமதாஸ் அதை ஆதரிச்சாரா இல்லையா? ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல்னா சொன்னாருங்களா இல்லையா? ஆமாம், கொங்கு நாடுன்னு ஒரு நாடுலாம் கூட பேச்சு. எனவே தான் பாஜகவினுடைய இன்றைய மோடி அரசனுடைய பாஜகவினுடைய நிலைப்பாட்டை வந்துட்டு நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்றதுக்கு காரணமே இதுதான். இப்போ இதெல்லாம் வந்து திரு விஜய் அவர்களுக்கு வந்து ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள், முதலமைச்சருடைய ஆலோசகர்களுக்கு தெரியாதா? இல்லை, அரசியல் ரீதியாக அவங்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டுரும், தாவேக்காவிற்கு இந்த அரசுக்கு ஏற்பட்டுன்றது சொல்ல மாட்டாங்களா? இல்லை, தெரிஞ்சும் அவங்க வந்து ஏன் வந்து அது போன்ற ஒரு நிலை எடுக்காமல் இருக்காங்க? இன்னைக்கு அந்த கேள்வி வந்துச்சு, நேத்திக்கு அந்த கேள்வி வந்தது. திரு எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை அமைச்சர் திரு புஷி ஆனந்த் அவர்களுக்கும் பிரஷரை பற்றி ஒரு பேச்சு வந்துச்சு. அப்போ 2 பேர்த்துக்கும் வழக்கு இருக்கு, உங்களுக்கும் சிபிஐ வழக்கு இருக்கு, ஐடி வழக்கு இருக்குன்னு எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தார். அந்த கேள்வியை கூட அவர் எழுப்பியிருந்தார், வழக்கு இருக்கு உங்க 2 பேர்த்துக்கும் அப்படின்னு. ஸோ அப்போ அதெல்லாம் இருக்கிறனால தான் வந்து வாய் திறக்க மறுக்கிறாங்களா? இல்லை, அது வந்துட்டு பிஜேபியினுடைய இன்னொரு டாக்டிக்ஸ். அது எல்லாரும் மேலேயும் ஒரு கேஸ் போட்டு அது வந்துட்டு உச்சநீதிமன்றம் இல்லை, அதனால தான் வந்து பாஜக ரொம்ப மென்மையாக வந்து கையாளுறாங்களா? இல்லை, அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க.
கொஞ்சம் உடச்சி பேசணும் அப்படின்னோம்னா வித் ஆல் ரிஸ்க், இதனால் அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். விஜய் இந்த அரசியல் தொடர்பான இந்த அரசு தொடர்பான முடிவுகளை அவர் எடுப்பதில்லை. யார் எடுக்கிறாங்க? விஜய் எடுப்பதில்லை. அவர் அந்த சீஃப் செக்ரட்டரியாக இருக்கிறாரு, அவர் தான் ஒன்றிய அரசனுடைய ஆளாக இருந்து எடுக்கிறாரு. திரு சாய்குமார். ஆமாம், அவர் தான் எடுக்கிறாரு. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னோம்னா எல்லாரும் திணறாங்க. இந்த தாவேக்காக்கு ஆதரவாக வர்றவங்க, தமிழ்நாடு அரசு ஆதரவாக பேச வர்றவங்க எல்லாருமே திணறதுக்கு காரணம் நண்பர் ராமனுச்சத்துக்கும் அதே திணறல் தான் இருக்குது. இந்த அரசுக்கு என்ன திங்கிங் இருக்குதுன்னு நீங்கள் முடிவுகள் சென்னையில் எடுக்கப்படலையா? இல்லை, இங்கே தாங்க முடிவு எடுக்கிறாங்க. அங்கேருந்து சொன்னாங்கன்னா இங்கே முடிவு எடுப்பாங்க. நீங்க சொல்றதுக்கான அர்த்தம் வந்து டெல்லியில் முடிவு எடுக்கப்படுது. நான் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் வரேன். முதல் தடவையாக அவர் டெல்லிக்கு போன போது முதல் நாள் இவர் எல்லாரையும் சந்திக்கிறாரு, பிரதமரை சந்திக்கிறாரு. இவர் விட்டுடுறாரு. யார்? அமித்ஷா வந்துட்டு இவர் சந்திக்கலை, மறுத்துடுறாரு. நிர்மலா சீதாராமன் சந்திக்கிறார். மறுநாள் காத்தால சோமநாதன் கேபினட் செக்ரட்டரி வந்துட்டு விஜயை சந்திச்சார். எதுக்கு சந்திச்சார்? டிவி சோமநாதன். அவர் இன்னும் சில தமிழ்நாட்டில் இருந்துட்டு போன ஐஏஎஸ் அதிகாரிகள் 4-5 பேர் சேர்ந்து சந்திச்சாங்களே. அதுக்கப்புறம் விஜய் எல்லா ப்ரோக்ராமும் கேன்சல் பண்ணி இங்கே வராரு. இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டு ஊடகங்கள் அதை பற்றி விவாதிக்கவே இல்லை. என்ன பேசுனாங்க? நீங்கள் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் டோன் அன்றைக்கே வந்துடுச்சு. சார் அவங்களுடைய வேலையை அப்படி தாங்க, அவங்களுடைய ஆளை வச்சு அவங்க நிறைவேற்றிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான் விஷயம். நீங்கள் பாஜக கூட இருக்கிறீங்களா, எதிரில் இருக்கிறீங்களா, தே ஹேவ் அன் அஜெண்டா. அவங்களுக்குன்னு ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தை அவங்க நிறைவேற்ற போகிறாங்க. அதுதான் ஆபத்துன்னு நான் சொல்கிறேன். இப்போ புரியுதுங்களா? அதனால தான் இங்கே உறுதியான ஒரு நிலைப்பாடு எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ ஒரு 50% சீட்டை கூட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா இடத்துலையும் கூட்டுறாங்கன்னா, அப்படியும் பார்த்தீங்க அப்படின்னம்னா தென் மாநிலங்கள் அல்லாமல், ஒடிசா அல்லாமல் மற்ற மாநிலங்கள் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேயே ஒரு 565 சீட்டுக்கு வரைக்கும் வந்துடுது. அவங்க வச்சு அடித்தாங்கன்னா 29ல் முடித்தாங்க அப்படின்னம்னா அங்கேருந்து அவங்க வந்துட்டு கவர்மெண்ட் ஃபார்மேஷனை முடிச்சிடலாம். அதுக்கு தான் மோடி அமித்ஷாவும் ஏங்குறாங்க. இந்த தென் மாநிலங்களினுடைய ஆதரவு வந்துட்டு எந்த இடத்துலையும் தேவைப்படாத இடத்துல நம்ம இதை பண்ணிட்டோம் அப்படின்னம்னா அப்புறம் தென் மாநிலங்களை வந்துட்டு நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம், உடைக்கலாம், யூனியன் டெரிட்டரி ஆக்கலாம். காஷ்மீரை பண்ணிட்டாங்களே சார், 19ல் பண்ணாங்களே. பிரிக்கப்பட்டது ஆர்டிகல் 370 அப்ரோகேட் பண்ணி பண்ணாங்க. உச்சநீதிமன்றத்தில் இவங்க என்ன அஷூரன்ஸ் கொடுத்தாங்க? சூனர் நாங்கள் மறுபடியும் அந்த ரெஸ்டோர் பண்ணிடுவோம் ஸ்டேட்டஸ் அப்படின்னாங்க. பண்ணாங்களா? நாடாளுமன்றத்தில் விவாதம் வந்துச்சா? எதுவுமே வரல. ஏன் அப்படின்னம்னா இதுதான் சொல்ல வரேன், ஆபத்தானது, தமிழ்நாட்டுக்கு ஆபத்தானதுன்னு. இந்த இடத்துல விஜய் வந்துட்டு நீங்கள் துணிச்சலாக வரணும்னா வரமாட்டார். பிகாஸ் ஹி ஹஸ் நாட் டேக்கன் டிசிஷன். ஓகே ராமானுஜம், முடிவுகள்லாம் தமிழ்நாட்டில் எடுக்கப்படுறதில்லை, டெல்லி தான் தமிழ்நாட்டுக்காக முடிவெடுக்கிறது, முதலமைச்சர் எடுப்பதில்லைன்னு வெளிப்படையாக குற்றச்சாட்டு வைக்கிறார். நீங்கள் இதில் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள், டெல்லியில் ஜந்தர் மந்தர் போராட்டம் நடக்குது. அங்கே நீட் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய பாஜக அங்கே ஒரு தடியடி நடத்துது. ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஆர்பிஎஃப்பும் டெல்லி காவல்துறையும் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதிராக தடியடி, துப்பாக்கி பிரயோகங்கள்லாம் கூட பீகாரில் நடந்துச்சு. AK-47 கூட சுட்டாங்க. பெலட் குண்டுகளால் சுடப்பட்டார்கள் மாணவர்கள் டெல்லியில். அது நீட்டை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய பாஜக இதுபோல் வந்து ஒரு போராட்டத்தை செய்யக்கூடிய மாணவர்களை காக்ரோச் ஜனதா பார்ட்டியை வந்து அடிக்கிறாங்க அப்படின்னா புரிந்து கொள்ள முடியுது. அதுவும் தவறு, அது கண்டிக்கத்தக்கது. ஆனால் நீட்டை எதிர்க்கக்கூடிய தாவேகா அரசு இங்கே நீட்டுக்கு எதிரான ஒரு பிரச்சார பேரணி போனால் அதற்கு தடை. அந்த வழக்கிலையும் வந்து இன்னைக்கு சென்னையில் உயர்நீதிமன்றத்தில் அது தடை என்ற அது அனுமதி தர முடியாத நிலைப்பாடு. இங்கே போராட்டம் நடத்தக்கூடிய மாணவர்களை கைது செய்யுது. இந்த விஷயத்தை வந்து இந்த சட்டமன்றத்தில் பேசின திமுக உறுப்பினர் முத்துராஜா கூட பதிவு பண்ணியிருக்காரு. அவர் நீண்ட ட்வீட் இந்த நீட் சம்பந்தமான இந்த பிரச்சனையை தாவேகா அரசோட அனுமதிப்படுத்தி போட்டிருக்காரு. நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு அர்த்தம் புரியுது. நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி சன் நியூஸில் ஒரு கார்டு போட்டிருக்காங்க. இப்போ இன்றைக்கி மாலை போட்டிருக்கக்கூடிய கார்டு, கிராஃபிக்ஸ் கார்டு. அதில் திட்டவட்டம் என்ற தலைப்பில் போட்டிருக்கக்கூடிய திமுக அரசின் சாதனைகளை பட்டியலிட்டு தமிழ்நாட்டில் ஜவஹர் நவோதயா பள்ளிகளை நிறுவ முடியாது என உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு திட்டவட்டம். இது பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடா, ஆதரவான நிலைப்பாடா? இது நீங்கள் போட்ட கார்டு. இன்னைக்கு கிராஃபிக்ஸ் கார்டு போட்டிருக்கிறாங்க. அந்த கார்டு சொல்கிறேன். அதில் இன்னொரு விஷயத்தை புள்ளி விவரங்களை தெரிவிக்கிறாங்க. தற்பொழுது தமிழ்நாட்டில் 57,566 பள்ளிகளில் சுமார் 1.24 கோடி மாணவர்கள் பயின்று வருவதாகவும் 2021 முதல் 26 வரை அரசு பள்ளி மாணவர்கள் 1912 பேர் IIT, IIM, NIT உள்ளிட்ட ஒன்றிய அரசின் உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்துள்ளதாகவும் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிப்பு. ஸோ திமுக எடுத்த நிலைப்பாடு வந்து மத்திய அரசுக்கு எதிரான நிலைப்பாடு என்றால் அந்த நிலைப்பாட்டை தாவேகா தொடர்கிறது என்றால் எப்படி பாஜகவினுடைய கைப்பாவையாக தாவேகா அரசு இருக்கும் என்று கருத முடியும்? இது உச்சநீதிமன்றத்தில் அஃபிடவிட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இது ஆர்குமெண்ட்டில் சொன்ன இது அதை வந்து சன் டிவி கொடுத்த கார்டையே நான் உதாரணமாக சொல்கிறேன். வேற யாரும் சொன்னால் பரவாயில்ல, மித்தவங்க சொன்னதை கூட தவறான செய்தியாக இருக்கும். நீங்கள் சொன்ன சரியாக இருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையே சொல்கிறேன். நிறைய நண்பா அந்த மாதிரி நிறைய முடிவை விஜய் அரசு எடுக்குது. இவங்க ஒரு பாலிசி கண்டினியூட்டி இருக்கு. ஆமாம், அவங்களுக்கு ஒரு ரிஸ்க் இருக்குது. நான் சொல்லியிருக்கேன். நான் ஏற்கனவே ஸ்டாலின் அரசு போன பாதையில் இருந்துட்டு இவங்க முரண்பட்டு போனாங்கன்னாலே அது அவங்களுக்கு ஆபத்தாக இருக்கும்.
கொள்கை ரீதியா அரசியல் ரீதியா ஆபத்தா இருக்கும். இல்ல திராவிட கட்சியோட ஆட்சியா தொடர்ந்தாதான் அவர்களுக்கான பொலிட்டிக்கல் ரெலவன்ஸ் சேஃப்டி சேஃப்டி இல்ல அது எல்லாருமே சட்டமன்றத்திலேயே நேற்று நடந்த விவாதத்துல கூட அது பதிவு செய்யப்பட்டது. நீங்களே வந்து திமுக பாரம்பரியத்திலிருந்து வந்தாங்கன்னு தாவேகா உறுப்பினரை பார்த்து சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரே சொல்லியிருக்காரு. அவர் தாவேகா எம்எல்ஏ முன்னாள் திமுக உறுப்பினரை பார்த்து சொல்லியிருக்காரு. அது புரியுது எனக்கு, காலையில பேசியிருக்காரு. அதனால அதுக்குள்ள நான் போகல. நான் கேட்கக்கூடிய கேள்வி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா இந்த ஒரு எக்ஸாம்பிளை வச்சுக்கிட்டு மித்த விஷயங்கள்ல வந்து இல்ல இது ரொம்ப முக்கியமானது. பள்ளிகள்ல வந்து நவோதயா பள்ளிங்கிறது வந்து சாதாரண விஷயமா ஈஸியா கடந்து போயிட முடியாது. இது மாநிலத்தினுடைய எதிர்காலம் சார்ந்த பிரச்சனை. அந்த பிரச்சனையில தாவேகா என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். இதுக்காக 100 விஷயம் அதுதான் சொல்றேன். பட்டியலிட்டு பேசலாம். நீட்லயே கூட தாவேகா எதிர்க்கதா செய்யுது. இல்ல நீட்லயே தாவேகாவும் எதிர்க்கிறேன்னு ரத்து செய்யணும்னு தான் சொல்லுது. அதாவது டீலிமிட்டேஷன் வேலை என்ன சொல்றாங்கன்னு தெரியல. டீலிமிட்டேஷன் அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்ல, முக்கிய பிரச்சனை. கடைசியா வந்து முதலமைச்சர் விஜய் வந்து வெளிப்படையா டீலிமிட்டேஷன் குறித்து சொன்ன கருத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு போன வருஷம். அதுல வந்து இதெல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது, இதோட முக்கியமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு இதெல்லாம் டைவர்ஷன் சொன்னவர் வந்து இன்றைய முதலமைச்சர், அன்று தாவேகாவினுடைய நிறுவனர் தலைவர் திரு விஜய் அவர்கள். அதனால அந்த பிரச்சனைக்குள்ள போக வேண்டாம். நீட்லயும் அவங்களுக்கு இதே நிலைப்பாடு தான். திமுகவோடு அதிமுகவோடு ஒற்றை கருத்து இருக்கக்கூடியவங்க தான். அதுல மாற்று கருத்து இல்ல, எஃப்சிஆர்ல இருக்கு. இதை இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து மாநிலங்கள் மேல திணிக்கக்கூடிய ஒன்றிய அரசு, அதை ஆளக்கூடிய பாஜக மீது என்ன நிலைப்பாடு, அவங்க எப்படி விமர்சிக்கிறாங்க, எதிர்கொள்றாங்கன்றதால கேள்வி. நீங்க அரசியல் ரீதியாகவும் எதிர்கொள்ளணும்ல. அதான் அடுத்து எங்க உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கிறது என்ன, மாநில அரசினுடைய நிலைப்பாடுங்கிறது சாதாரண விஷயமா? அதை கண்டுக்காம பேசாம இருந்திருக்கலாம். தாண்டி வாங்க, நவோதயா பள்ளியை தாண்டி வாங்க, மித்த பிரச்சனையை லிஸ்ட் பண்ணதுக்குள்ள வாங்க. இல்ல வர கர்நாடகாவுடனான தென்பெண்ணையாறு நீர் பங்கீட்டு விவகாரத்தை மகதாயி ஆறு நடுவர் மன்றத்திடம் ஒப்படைத்து விடக்கூடாது என உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு திட்டவட்டம். மகதாயி நடுவர் நீதிமன்றத்திலும் விவகாரத்தை ஒப்படைக்க ஒன்றிய அரசு யோசனை கூறியிருந்தது. பதவியில் உள்ள நீதிபதி தலைமையில் தீர்ப்பாயம் அமைக்க கோரி தமிழ்நாடு அரசு பிரமாண தாக்கல். இப்படி எல்லாமா போய் அஃபிடவிட் ஃபைல் பண்ண முடியும்? தமிழ்நாட்டில் எந்த அரசு இருந்தாலும் இந்த அரசுக்கு மாநிலத்தினுடைய நலன் சார்ந்தாங்க அஃபிடவிட் ஃபைல் பண்ண முடியும். இந்த நீங்க படிச்சு காட்டுறதுனால எந்த மாற போறது இல்ல. கேள்வி வந்து இதையெல்லாம் வந்து இதுல பாராமுகமா இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு எதிராக என்ன நிலைப்பாடு எடுக்குது தாவேகா அரசுன்னு கேக்குறேன். அதுக்கு மட்டும் பதிலே வர மாட்டேங்குது. ஒன்றிய அரசு நிலைப்பாடு தானே. சரி, ஒன்றிய அரசு சொல்றோம், நாங்க ஏற்றுக்கொள்கிறோம் சொல்லலாம்ல. நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று எதிர்ப்பு தெரிவிப்பது ஒன்றிய. நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க, உங்களுக்கு எதிரான ஒரு கருத்து சொல்றதுனால அது எதிர்ப்பு தானே அர்த்தம். அதனால கருத்து சொல்றதே எதிர்ப்பு தானே இல்லையே, அமைதியா கூட இல்லையே, எதிர்ப்புல தெரிவிக்கிறோம். இதே வந்து இதை விட தீவிரமா திமுக செஞ்சப்போ வந்து இவ்வளவுதானா அப்படின்னு கேட்ட தாவேகா அரசு இன்னைக்கு நாங்க தான் அந்த ஒரு வழக்கில் அஃபிடவிட் போட்டோமே அப்படின்னு சொல்றது உண்மையிலேயே ஒரு நகைமுறை இல்லையா? அதாவது இன்று ஆரம்பித்து 90 நாட்கள் ஆகிறது. நான் திரும்ப சொன்னோம்னா பிறகு நீங்கள் பழைய சொல்லுவீங்க, நேரு கூட ஒப்பிட்ட மோடியோட ஒப்பிடுவீங்க. அது நான் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதாவது இன்று இந்த ஆட்சிக்கு வந்து 3 மாதம் தான் ஆகுது, இன்னமும் நாட்கள் இருக்கின்றன. கண்டிப்பாக அவர்கள் செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதற்காக வேண்டி தாவேகா அரசு தவறான பாதையில் போனாலும் கண்டிப்பாக பத்திரிகையாளர் முறையில் அதை நான் கடுமையாக கேள்வி கேட்பேங்கிறது இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். சரி திரு இதயா, உங்கள் நிறைவு கருத்து. இல்லை, இதில் வந்து முதல்ல வந்து நீங்கள் திரும்ப அவர்கிட்ட கேட்டே இருக்கீங்க. பாவம், அவரையே போட்டு அவர் தாவேகாக்காரர் மாதிரி பத்திரிகையாளர் தான் அவர்னு போட்டிருக்கீங்க கார்டு. ஏன்னா முதல்ல வந்து தாவேகாட்ட வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லைங்க. அவர் முதல்ல சொன்னது டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் தருவோம். நாங்கள் டிரான்ஸ்பரன்சி இல்லைன்றது பல விஷயங்கள் ப்ரூவ் ஆயிடுச்சு. முதல்ல மத்திய அரசை பற்றி என்ன கருத்துன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு பக்கம் வச்சுக்குவோம். நீங்கள் வந்து ஜானாரங்கிசாமிக்கு பதவி போட்டாச்சா இல்லையா தெரியாது. அர்ச்சனாவுக்கு பதவி போட்டிருக்கா இல்லையா தெரியாது. ஒரு அது மாதிரி ஒரு ரிலீஸ் வந்திருக்கு, அதான் அதிகாரப்பூர்வமாக வந்ததா இல்லையா அதான் சொல்கிறேன், தெரியாது. அவர் ஒரு ரத்தனுக்கு போட்டாங்க, அப்புறம் அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்போ திடீர்னு ஜனநாயகம் போட்டாங்க. இப்போ யார் இவரெல்லாம் ஏன் உள்ளே போனாங்கன்னு கேள்வி கேட்டாங்க. எப்படி கேபினெட்டுக்குள்ளே ஒரு அன்அஃபீஷியலாக இது போனாங்க, அப்போ வந்து எடுத்துக்கிட்ட வந்து ஓத்துக்கு இது விரோதமாக இருக்கே அப்படிலாம் கேள்வி கேட்டதுக்கு நம்ம ப்ராப்பராக பதில் வரல. அப்போ அதெல்லாம் ஒரு ஜிஓவை இஷ்யூ பண்ணால் கூட அதையே ரகசியமாக வச்சுக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் திரும்ப நீங்களாம் ஏன்னா சார் மாறி மாறி இவர்கள் எம்பிக்கள் கூட்டம் போட்டார்கள், என்ன தீர்மானம் நிறைவேற்றினார்கள், அதை ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம்? அவங்க தான் சொல்ல மாட்டேன்றாங்கன்னு தெரியுது. ஜிஓ போட்டாவே வெளியே விட மாட்டேங்கிறாங்க, அதையே ரகசியமாக வச்சுக்கிறாங்க. ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை. நீங்கள் இந்த ஒரே ஒரு பாராட்டுக்குரிய விஷயம், சட்டசபையில் லைவ் கொடுக்குறாங்க. ஆனால் அதையும் நீங்கள் இப்போ 2 நாளாக கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அதில் சிஎம்ஐ காட்ட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அது நிறையா மீம் போகுது, அவர் பார்க்குற பார்வை அவரெல்லாம் வச்சு கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு அதையும் காட்ட மாட்டேங்கிறாங்க. நீங்கள் கவனித்து பாருங்கள், காட்ட மாட்டேங்கிறாங்க. அதையுமே ஃபில்டர் பண்ணி தான் வருது. நீங்கள் லைவ்னு பேசுகிற குரல் மட்டும் தான் கேட்குதே தவிர சபாநாயகரை காட்டுறாங்க. அங்கே கூச்சல் இருந்தால் கூச்சலை காட்ட மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை இங்கே தாவேகா எம்எல்ஏக்கள் ஒரு கோஷம் போடுறாங்கன்னா உட்காந்து ரைட் சைடை பார்த்து சொல்கிறாரு இவர், அதை மட்டும் தான் காட்டுறாங்களே தவிர
அந்த மெம்பர்கள் என்ன செய்கிறாங்கன்னு காட்ட மாட்டேங்கிறாங்க. ஸோ இதுதான் போயிட்டு இருக்கு. அவங்க லைவ்னு கொடுத்தா கூட அதில் ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை. அமைச்சர் மரிய வில்சன்ல ஆக்ரோஷமா பேசினார்ல நேத்து. ஆமா, அதை காமிச்சாங்க. பான் கிறிஸ்டியன் வந்து ஆக்ரோஷமா பேசினார். அது பேசினார். அதுக்காக நீங்க பைபிளை பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் தான் முதல்ல வந்து பிதா சுதன் பரிசுத்த ஆவியெல்லாம் மாற்றி தந்தை மகன் தூய ஆவின்லாம் மாற்றிருக்காங்க. அவர் வந்து பைபிள் படிக்கிறவர் தமிழ் சேர்த்த பைபிளில் வந்து தூய தமிழில் தான் பைபிள்லாம் வந்துகிட்டு இருக்கு இப்போ. அதனால் அவர் பைபிளை நல்லா படித்தாவே தமிழ் கற்றுக்கலாம் என்ன. அதனால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனால் வந்து இது மாதிரி இந்த டிரான்ஸ்பரன்சி நீங்கள் காட்டும் போதே பேச்சு அவங்க பேச எல்லா கரைச்சலும் முடிஞ்சு சச்சரவு முடிஞ்சு பேச ஆரம்பித்தா மட்டும்தான் அந்த கேமரா வந்து இங்கே ரிலீஸ் ஆகுது. ஸோ அப்படி ஒரு புத்திசாலித்தனமான ஒரு எடிட்டரை போட்டு அப்படிதான் அந்த லைவையே கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இங்கே டிரான்ஸ்பரன்சி சினிமாவா எடிட்டிங் எல்லாம் வந்து லைவ் தாங்க வந்துகிட்டு இருக்கு. அதனால் வந்து அது அந்த ஒரு எடிட்டோட தான் வந்திருக்கு. ஏதோ மிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லைவ் கொடுக்குறது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் இருந்தாலும் அதுலேயும் இந்த ஃபில்டர் இந்த எடிட்லாம் இருக்குன்னு சொல்ல வரேன். அதனால் இந்த டிரான்ஸ்பரன்சின்றதை நீங்கள் திரும்ப திரும்ப எப்படி உருட்டி அவரை ராமானுஜத்தை நீங்கள் சித்திரவதை பண்ணாலும் அவர் அதை தாண்டி ஒரு பத்திரிகையாளர் இது சொல்ல முடியாது. ஏன்னா அதுதான் அவங்களுடைய ஸ்டாண்டாக இருக்குது. அதை வந்து அவரும் அவரும் கடைசி ஒரு சொல்கிறார், விஜய்கிட்ட தான் கேட்கணுன்ட்டார். இது ஏன்றதை விஜய்கிட்ட தான் கேட்கணுன்ட்டாரு. அதனால இது வந்து எல்லாத்துடைய கேள்வி அதுதான். எல்லா கேள்வியும் விஜய்க்கு என்ன பதில் தான் நம்மளும் காத்திருக்க வேண்டியிருக்கு. சூர்யா நிறைவு கருத்து சுருக்கமா? இல்லை, அடிப்படையில் இந்த கவர்மெண்ட் வந்து முழுக்க பாஜகவை நோக்கி ஒரு சாஃப்ட் ஸ்டாண்ட் எடுக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அதை மறைக்கிறதுக்காக சில நாடகங்களை அரங்கேற்றுறாங்க. அதில் ஒரு நாடகம் தான் இந்த மாதிரி தொடர்ச்சியான தனி தீர்மானங்கள். முந்தைய கவர்மெண்ட் திமுக கவர்மெண்ட் நிறைவேற்றுச்சுன்னா அதில் எஃபர்ட் போட்டுச்சு. இவ்வளோ இப்போ நீட்டுனா எங்களால் சொல்ல முடியும் அரசு என்ன பண்ணுச்சு, கட்சி என்ன பண்ணுச்சு. FCRAவை பொறுத்த வரைக்கும் இதேயான ஒரு வார்த்தை சொன்னாங்க. இன்றைக்கு முதலமைச்சரை வந்து பாதிரியார்கள் சந்தித்தார்களா, சந்திக்க வைக்கப்பட்டார்களான்னு ஒரு கொஸ்டினை கேட்டார். அது அவருடைய டவுட்டாக, அந்த டவுட்டில் எனக்கு வலுப்படுது. ஏன் அப்படின்னா எங்களுடைய தலைவரை அந்த குழு வந்து சந்திப்பதற்கு ஒரு அடிப்படை முகாந்திரம் இருக்கு. ஏன்னா FCRA இன்ட்ரடியூஸ் ஆனப்பட்ட போது 3/4/2026 அதற்கு எதிராக பிரதமருக்கு அன்றைய முதலமைச்சராக இருந்து கடிதம் எழுதினார். 16ஆம் தேதி வந்து MP வில்சன் அவர்களுடைய தலைமையில் 16 சிறுபான்மை அமைப்புகளுடைய தலைவர்கள் ஒரு ஜாயிண்ட் கமிட்டி போட்டு சந்திச்சு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியாக திமுக செயல்பட்டு இருக்கு. அதனுடைய கண்டினியூஷன் தான் அவங்க வந்து தன்னுடைய பிரதிநிதிகளை அனுப்பி இது பண்றாங்க. இது குறித்து எந்த கருத்துமே இது வரைக்கும் தெரிவிக்காத விஜய் வந்து இன்னைக்கு திடீர்னு இது பண்றாருன்னா இதை மடைமாற்றுவதற்கான உறுதி தானே தவிர வேற ஒன்றும் கிடையாது. நன்றி. கருத்து பகிர்ந்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.